ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு UPSC 2024 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக நடத்திட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸோடைய வீடியோ செஷன்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி டெஸ்ட்டோடைய சிலபஸை 3ஆக பிரிச்சிருக்கோம். அந்த 3ல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய வீடியோ டிஸ்கஷன் தான் இது. ஸோ இதில் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பரும் அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் காப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் பார்ட் 1 வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த டெஸ்ட்டை ஏற்கனவே எழுதியிருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த கொஷின்ஸை கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் another 50% ஆஃப் த கொஷின்ஸு ஜியாகிரஃபி டெஸ்ட் 1 கொஷின்ஸை இப்போ டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியை 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதில் டெஸ்ட் 1ல் யூனிவர்ஸ், ஜியோ மார்ஃபாலஜி அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபி, ஜியோ மார்ஃபாலஜியோட சம்மந்தப்பட்ட இந்தியன் ஃபிசியோகிராஃபி டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அண்ட் இதை 2 அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய இந்தியன் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸை கவர் பண்ணியிருப்போம். 3வது டெஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி இந்தியன் ஃபிசியோகிராஃபியும் இந்தியன் கிளைமேட்டையும் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மிச்ச போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்டு ஹியூமன் ஜியாகிரஃபி போர்ஷன்ஸை கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் 1 செகண்ட் பார்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்தராக இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஷின் நம்பர் 71. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபோர்ஸஸ்: போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டைடல் ஃபோர்ஸ், கன்வெக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் பாயன் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 ஃபோர்ஸஸை கொடுத்துட்டு which of the above forces are responsible for continental drifting as per ஆல்ஃப்ரட் வெகனர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணவர் ஆல்ஃப்ரட் வெகனர். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரெசன்ட் டே கான்டினென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 7 கான்டினென்ட்ஸும் இனிஷியலாக எப்படி இருந்தது, அது ஏன் இன்னைக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அந்த ஸ்ப்ரெட் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தியரியை கொடுத்தவர் இவர் தான். ஸோ அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அதனோட மூமெண்ட்டுக்கு எந்தெந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குன்னு அவரோட தியரியில் எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை தான் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸை சொல்லியிருக்காரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சொல்லியிருக்காரு, டைடல் ஃபோர்ஸஸை சொல்லியிருக்காரு, பாயன் ஃபோர்ஸஸை சொல்லியிருக்காரு. ஓகேவா? பட் அவரோட தியரியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கிரிட்டிசிசம் என்னன்னா, இந்த பிளேட் மூமெண்ட்ஸ் அல்லது கான்டினென்ட்ஸ் மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸை பற்றி அவர் சொல்லவே கிடையாது. ஸோ கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் தி ரீசன் ஃபார் கான்டினென்டல் மூமெண்ட்ஸ்னு அவர் சொல்லாமல் விட்டது தான் அந்த தியரியோடைய ஒரு மேஜர் கிரிட்டிசிசம். அப்போ 4th பாயிண்ட்டு ஆஸ் பர் ஆல்ஃப்ரட் வெகனர் தியரியில் வரக்கூடாது. அப்போ 4 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் C 1, 2, 3 and 5. ஸோ அப்போ இந்த தியரியில் அவர் என்னென்னலாம் சொன்னாருன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆல்ஃப்ரட் வெகனர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இனிஷியல் அரவுண்டு ஒரு 225 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கான்டினென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே லேண்ட் மாஸாக இருந்தது. அந்த லேண்ட் மாஸை சுற்றி ஓஷன்ஸ் கவராக இருந்தது. அந்த ஓவரால் லேண்ட்மாஸ்க்கு பேர் பாஞ்சியா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஓஷன் பாடிஸ்க்கு பேந்தலாசா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ தென் இந்த பாஞ்சியான்றது டியூ டு தி ஃபோர்ஸஸ் விச் ஆர் செட் பை ஆல்ஃப்ரட் வெகனர் காரணத்தினால இந்த பாஞ்சியான்றது 2ஆ பிளந்து நார்த் சைடில் லாரேஷியா அல்லது அங்காரானும், சதர்ன் சைடில் கோண்டுவானா லேண்டுன்னு 2ஆ பிரிஞ்சுது. ஃபர்தராக அது இன்னும் பைஃபர்கேட் ஆகி சில கான்டினென்ட்ஸாக சிதறி மூவ் ஆக ஆரம்பிச்சுது. ஓகேவா? நார்த்துக்கும் சவுத்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு ப்ரெசன்ட் டேவா இப்படி 7 கான்டினென்ட்ஸாக உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறது தான் இந்த தியரியோடைய முக்கியமான ஆஸ்பெக்ட். அப்போ இவரோட தியரி படி பாஞ்சியான்றது பிரேக் ஆகி மூவ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேவா 7 கான்டினென்ட்ஸ் இருக்குதுன்னா இது எல்லாமே எப்படி நடந்திருக்கும் அல்லது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கும் அப்படின்றதுக்கு அவர் காரணங்கள் சொல்லணும்ல. அந்த காரணங்களையும் அவர் இந்த தியரி படி என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருன்றதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஃபர்ஸ்ட் இப்போ எர்த் வந்து போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் பேசிக்கலி அ ஃபோர்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ எர்த் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால எர்த்தோடைய மேக்சிமம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா எர்த்தோட ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல. ஓகேவா? அப்போ எந்த ரொட்டேட்டிங் பாடியா இருந்தாலும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல மேல இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பிரேக்கேஜ் நடக்கும்ன்றாரு. அப்ப அந்த பிரேக்கிங் நடந்ததுக்கு அப்புறம், அந்த ஃபால்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம், இந்த நார்தன் சைட்ல இருக்கிறது எல்லாமே நார்த் போல நோக்கியும், சதர்ன் சைட்ல இருக்கிறது எல்லாமே சவுத் போல நோக்கியும் படர்ந்து போகுது. அதை தான் போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாரு. அப்போ லாரேஷியாவும் கோண்டுவானாவும் ரெண்டு போல்ஸை நோக்கி போகிறதுக்கு இந்த போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ் அல்லது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணமா இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் எர்த்தோட ஷேப் வந்து ஒரு ஜியாய்டு ஷேப், எக்ஸாக்டா ஸ்பெரிக்கலா இல்லாத காரணத்தினால மேக்சிமம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்ன்றது எப்படி ஒரு புஷிங் ஃபோர்ஸா இந்த கான்டினென்ட்ஸை வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து போல நோக்கி நகர்றதுக்கு காரணமா இருக்கோ, அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து போல நோக்கி அட்ராக்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்னோட ஒன்னு கம்பைண்டா இது எல்லாத்தையுமே போல நோக்கி நகர்த்த வைக்குது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, டைடல், ஸோ எர்த்தனுடைய பிரசன்ஸ் சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட்னாலையும் மூனோடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட்னாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும். அப்போ டைட்ஸோட ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாகவே நம்ம சன்னையும் தாண்டி மூனோடைய கிராவிடேஷனல் இம்பேக்ட் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி அந்த டைடல் ஃபோர்ஸஸும் வாட்டர் மேலே ஆக்ட் ஆக போகும்போது, இந்த லேண்ட் மாஸ் மேலே ஆக்ட் ஆக போகும்போது அந்த டைடல் ஃபோர்ஸஸும் ஒரு முக்கியமான ஃபோர்ஸஸ் ஃபார் ட்ரிஃப்டிங்ன்றார். பட் பிரைமரியா இது ரெண்டு தான் அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே வாட்டர் பாடியோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால எப்பயுமே வாட்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள போயிடுச்சுன்னா அது அப்த்ரஸ்ட், அந்த ப்ரெஷர், கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தாங்க முடியாம அது ஒரு ஃபோர்ஸ் வந்து மேலே நோக்கி நகர்த்தும். அதை தான் பாயன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயன் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸும் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செதறி போகிறதுக்கான காரணங்களா இருக்குன்னு இவர் பல்வேறுபட்ட ஃபோர்ஸஸை இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே நகர்ந்து போறதுக்கு காரணமா சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவர் சொன்னதுல தவறப்பட்ட விஷயத்தை தான் கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ். இந்த கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் கான்டினென்டல் அல்லது பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்ன்றது லேட்டர்ல வந்த தியரிஸ்ல தான் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன தியரிஸ் வந்திருக்கு, அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத அடுத்த கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 72. அதே தியரி தான். ஆஸ் பர் ஆல்ஃபிரட் வெகனர், விச் அமாங் தி ஃபாலோயிங் ஆர் கிவன் அஸ் எவிடன்சஸ். முன்னாடி வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் காரணமா இருக்குதுன்றத ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். இப்போ இதெல்லாம் மூவ் ஆயிருக்கிறதுக்கு அவர் சொல்றதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்ல. இதெல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கு, இன்னைக்கு தான் அது பிரிஞ்சிருக்குதுன்னு அவர் எவிடன்ஸ் கொடுக்கணும்ல. அப்படி எதெல்லாம் எவிடன்சஸா அவர் கொடுத்திருக்காருன்றது தான் கேள்வி. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாசில் டெபாசிட்ஸ், உயிரினங்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அதனோட டெபாசிட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தனிப்பட்ட கான்டினென்ட்ஸ் விலகி போயிருந்தாலும் ஒரே அனிமல்ஸோடைய ஃபாசில் டெபாசிட்ஸ் ரெண்டு கான்டினென்ட்ஸோடைய எண்ட்லையுமே இருக்கு. அது எப்படி பாசிபிளா இருக்கும்? அப்போ ஒன்னா இணைஞ்சிருந்தா தானே ஆயிருக்கும்ன்ற மாதிரி இந்த ரீசனையும் சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து ராக்ஸ் ஆஃப் தி சேம் ஏஜ். ராக்ஸ் ஆஃப் தி சேம் ஏஜ்னா ஒரு இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் போன டிஸ்கஷன்ல பார்த்துருப்போம், உள்ள இருந்து மோல்டன் மேக்மால இருந்து வெளியில வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கு, ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கு கண்டிப்பா ஏஜ் வைஸ் ஒன்னா தான் இருக்கும். ஆனா அந்த ராக்கே இஃப் சப்போஸ் ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகி வெவ்வேறு இடத்துல பிரிக்கப்பட்டுச்சுன்னா ரெண்டு கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய எட்ஜில் இருக்கக்கூடிய ராக்ஸோடைய ஏஜும் காம்போசிஷனும் ஒன்னா இருக்கு. அது எப்படி ரெண்டு டிஃப்ரெண்டான கான்டினென்ட்ஸ்ல ஒரே டைம்ல ஃபார்ம் ஆயிருக்க முடியும்? அப்ப இது ஒன்னா இருக்கும் போது அது ஃபார்ம் ஆயிருக்கும்னு இதையும் ஒரு எவிடன்சஸ் சொல்றாரு. அடுத்தது மேட்சிங் ஆஃப் த கான்டினென்ட்ஸ். இது ஜிக்ஸா ஃபிட் தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிரிக்காவுடைய வெஸ்டர்ன் மார்ஜின்ஸையும், சவுத் அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸையும், யூரோப்புடைய மார்ஜின்ஸையும், நார்த் அமெரிக்காவோட மார்ஜின்ஸையும் கிட்டத்தட்ட ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மார்ஜின்ஸும் ஒன்னா இணையிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ ஒன்னா இருந்தது பிரேக் ஆகி இப்ப தனித்தனியா போறதுனால தான் அந்த மார்ஜின்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு மேட்ச் ஆகுதுன்னு அதையும் சொல்லியிருந்தார். பட் கன்வெக்டிவ் ஃபோர்ஸை பத்தி அவர் எப்படி சொல்லலையோ அந்த மாதிரி ஓஷன் வாட்டர்ஸ்னால வரக்கூடிய பாயன் ஃபோர்ஸ் காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காரே தவிர
ஓஷனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸை பற்றி அவர் பேசவே இல்லை. அதுதான் அவருடைய ஒரு மேஜரான கிரிட்டிசிசம். அப்போ ஓஷன்ஸோடைய பாட்டம் லெவலில் கான்டினென்டல் பிளேட்ஸு மூவ் ஆகிறதுனால கிரியேட் ஆகக்கூடிய மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் இருக்குல்ல, இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜஸை பற்றி அவர் எதுவுமே பேசினது கிடையாது. அதனால மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் இஸ் தி எவிடன்ஸ் ஃபார் கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் லேட்டர் தியரிஸ்ல தான் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஆல்ஃபிரட் வெகனர் அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்போ இதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அப்போ இதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2 and 4. ஏன்னா கொஸ்டின் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்டிங்க்கு ஆல்ஃபிரட் வெகனர் சொன்ன எவிடன்சஸ் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்டினென்ட்ஸோடைய பார்டர்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, இதுதான் மேட்சிங் ஜிக்ஸா ஃபீட் தியரின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க லெமூர்ஸ்ன்னு சொல்லி மங்கி ஸ்பீசிஸ் இருக்கும். அதனுடைய ரிமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, மடகாஸ்கர், அண்டார்டிகா ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ்லையும் இருக்குதுன்றாங்க. அப்போ ஒரு லேண்ட்ல வாழக்கூடிய ஸ்பீசிஸோட ரிமைன்ஸு இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸோடைய ஃபாசில் டெபாசிட்ஸ்ல இருக்குதுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கணும். அப்போ அந்த விலங்கினங்கள் வாழ்ந்திருக்கும். அது வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் இது பிரிஞ்சிருக்குன்றத சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த சிக்னோதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்டில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ரெப்டைல் ஸ்பீசிஸோடைய ரிமைன்ஸ் சவுத் அமெரிக்காவிலும் இருக்கு, ஆப்பிரிக்காலையும் இருக்கு. ஓகேவா? மீசோசாரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு ரெப்டைலோடைய ரிமைன்ஸ் ஆப்பிரிக்காவுடைய ஒரு எண்ட்லையும் சவுத் அமெரிக்காவுடைய எண்ட்லையும் இருக்கு. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டுமே வாழக்கூடிய இந்த ரெப்டைல் கண்டிப்பா கடலை கடந்து இங்க வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ இது ரெண்டும் ஒன்னா இருக்கும் போது இது வாழ்ந்திருக்கும். அப்ப இருக்கக்கூடிய ரிமைன்ஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கான்டினென்ட்லையும் இருக்குன்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லிஸ்டோசாரஸ், அதுக்கப்புறம் ஈவன் பிளான்ட் ஸ்பீசிஸ் கிளாஸ் சிப்டோரிஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்பீசிஸோடைய எவிடன்சஸ் அதனுடைய ஸ்ப்ரெட்டிங் இன் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் ஈவன் தோ தே ஆர் செப்பரேட்டட் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். அப்படி இருந்தாலும் இது எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது ஒன்னா இருந்திருக்க காலகட்டத்தில் மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அவர் எவிடன்சஸாக சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ இதுதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த எவிடன்சஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 73. Consider the following statements regarding convectional current theory. ஏன்னா இந்த convectional current பத்தி தான் ஆல்ஃபிரட் வெகனர் பேசவே இல்லை. ஸோ ஈவன் தோ ஆல்ஃபிரட் வெகனரோடைய தியரியில சில கிரிட்டிசிசம் இருந்தாலும் இந்த என்டையர் கான்டினென்ட்ஸோடைய ஸ்ப்ரெட்டை பற்றியும் இந்த கான்டினென்ட்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனை பற்றியும் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் தியரியாக கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் அவருடைய தியரியில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் அட்ரஸ் பண்ணி லேட்டர் தியரிஸ் வந்திருந்தது. அந்த லேட்டர் தியரிஸோடைய ப்ரெசன்ட் டே மோஸ்ட்லி எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது தான் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி. அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய தியரிஸ் தான் நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஓகேவா? அப்போ கன்வெக்ஷனல் தியரி ஆஃப் ஆர்த்தர் ஹோல்ம்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். The convectional currents are responsible for both convergence as well as divergence of crustal portions அப்படின்றார். அப்போ எர்த்தோடைய மேற்பகுதியாக இருக்கக்கூடிய கிரஸ்ட் வந்து கன்வர்ஜ் ஆகிறதுக்கும் சரி டைவர்ஜ் ஆகிறதுக்கும் சரி உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மால இருக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் அல்லது அந்த கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் தான் காரணம்ன்றத இந்த தியரியில சொல்லியிருப்பார். எஸ், டெஃபினெட்லி அதுதான் காரணம்ன்றது தான் இந்த தியரியில அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், convectional currents are generated due to radioactive elements causing thermal differences in the mantle portion. ஓகேவா? ஸோ ஏன் அந்த கன்வெக்ஷனல் கரண்ட்னால கன்வர்ஜென்ஸும் டைவர்ஜென்ஸும் நடக்கிறதுன்றது ஸ்டேட்மெண்ட் 1. கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் ஏன் நடக்குதுன்றது ஸ்டேட்மெண்ட் 2. அப்போ ஏன் கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் நடக்கணும்? கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் வந்து சாலிட்ல நடக்காது. கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் வந்து லிக்விட்லையும் கேசஸ்ல மட்டும் தான் நடக்கும். அப்போ லிக்விட்ல நடக்குதுன்னா தெர்மல் அண்டு ப்ரெஷர் டிஃபரன்சஸ் இருக்கிற பட்சத்தில் மேலேயும் கீழே நடக்கக்கூடிய அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் அடிப்படையாக வச்சு தான் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் நடக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே ரொம்ப 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 மினிஸ்கியூலான கெப்பாசிட்டி டு ட்ரிஃப்ட் அண்ட் டைவர்ட் தி மெகா சைஸ் கான்டினென்ட்ஸு. அப்போ அதெல்லாம் காரணம் கிடையாது. அதை தாண்டி எர்த்தோடைய மேண்டில் போர்ஷன்ஸ்ல அஸ்தனோஸ்பியர் நம்ம சொல்லியிருக்கோமா, மோல்டன் மேக்மா, அந்த மோல்டன் மேக்மால இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ். இப்போ அஸ்தனோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி எர்த்துக்கு உள்ள போக 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 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்போ இந்த ஆஸ்தனோஸ்பியர்லயே இந்த மேற்பகுதியில பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹையரா இருக்கும், சாரி டெம்பரேச்சர் லோவரா இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹையரா இருக்குமா? அப்போ டெம்பரேச்சர் ஹையரா இருக்கிற எந்த ஒரு மெட்டீரியலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆக போகும்போது டென்சிட்டி குறையும். டெம்பரேச்சர் குறைவா இருக்கிறப்போ டென்சிட்டி கூடும். அப்போ இந்த டென்சிட்டி டிஃபரன்சஸ்னால என்ன நடக்கும்? ஹை டென்சரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்ல கீழே நோக்கியும், லோ டென்சரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்ல மேல நோக்கி மூவ் ஆகுமா? அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்னது? சர்க்குலர் கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்ப இந்த மோல்டன் மேக்மான்றது கண்டினியூஸா மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய தெர்மல் டிஃபரன்சஸ்னால கன்வெக்டிவ் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க போகும்போது இதுக்கு மேல மிதந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட என்டையர் கான்டினென்ட்ஸுமே டெஃபினெட்லி டிஸ்டர்ப் ஆகும். அது ஒன்னோட ஒன்று மோதிச்சுன்னா கன்வர்ஜென்ஸு, ஒன்றை விட்டு ஒன்று விலகி போச்சுன்னா டைவர்ஜென்ஸு, ஒன்னோட ஒன்று பேரலா போனுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸு. அப்போ இந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸுக்கு அடிப்படை காரணம் கன்வெக்டிவ் கரண்ட் தான், மற்ற ஃபோர்ஸஸ்லாம் காரணங்கள் கிடையாது அப்படின்னு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில உள்ள டிராபேக்கை அட்ரஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி தான் கன்வெக்ஷன் கரண்ட் தியரி, which was proposed by ஆர்தர் ஹோல்ம்ஸ். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ. Then question number 74. Consider the following statements regarding paleomagnetism property of the earth. Paleo அப்படின்னா ஓல்டு ராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேக்னட்டிசம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எர்த் itself act as a magnet. எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஜெனரேஷனுக்கு ஆரிஜினா இருக்கக்கூடிய போர்ஷனை என்ன பார்த்திருந்தோம்? இதே கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய லிக்விட் அவுட்டர் கோர். லிக்விட் மோல்டன் மேக்மா இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பியர்ல நடக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னால மேல இருக்கக்கூடிய பிளேட் டெக்டானிக்ஸ் மூவ் ஆகும். லோவர் ரீஜன்ல இருக்கக்கூடிய அவுட்டர் கோர்ல நடக்கக்கூடிய நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் மாதிரியான மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னால மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்தையும் அதனால அடிப்படையா வச்சு எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸோடைய அலைன்மெண்ட்டையும் பேசக்கூடிய தியரி தான் பாலியோமேக்னட்டிசம் தியரி. இது கிட்டத்தட்ட அந்த கன்வெக்ஷனல் கரண்ட் தியரிக்கும் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரிக்கும் ஒரு சப்போர்ட்டிங் தியரிஸா இது நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரைசிங் மேக்மா என்னது? ஆஸ்ட்ரோஸ்பியர்ல இருந்து வெளியில வரக்கூடிய மேக்மா assumes the polarity in the directions of Earth's geomagnetic field at the time before solidified into rocks. ஸோ அப்போ மோல்டன் மேக்மால இருந்து வெளியில வரக்கூடிய அந்த மோல்டன் மெட்டீரியல் ராக்கா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம என்ன பார்த்திருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன வீடியோல தான் நம்ம பார்த்திருப்போம், எர்த்தோடைய இன்டீரியர்ல போயிட்டா எந்த மினரலோட காம்போசிஷன் அதிகமா இருக்குன்னு பார்த்திருந்தோம், அயனோட காம்போசிஷன். அப்ப மோல்டன் மேக்மா உள்ள இருந்து வெளியில வரப்போகும்போது அதுல எதனோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கும்? அயனோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கும். அயனோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராக்கு டெஃபினெட்லி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகுமா? ஆகாது, ஆகும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அயன் துகள்கள் வந்து ஒரு மேக்னெட்டிக் பக்கத்துல போட்டோம்னா அதனோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கும் அன்னைக்கு அது ஃபார்ம் ஆகிற டைம்ல எர்த்தோடைய மேக்னெட்டிக் பொலாரிட்டி, நார்த் டு சவுத் பொலாரிட்டி அடிப்படையா வச்சு அதனோட அலைன்மெண்ட் இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. பெர்ஃபெக்ட்லி ரைட். வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் ஆஃப் seafloor spreading. எஸ், seafloor spreading தியரின்றது இன்னொரு தியரி. அப்போ seafloor இந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னாலையும் பாலியோமேக்னட்டிசத்தினாலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்ப்ரெட்டை அடிப்படையாக வச்சு தான் ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குதுன்றதா நம்ம மாடர்ன் டேல புரிஞ்சிருக்கிற விஷயங்கள். அப்போ இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த தியரி ஹெல்ப் பண்றதுன்றது அப்சல்யூட்லி கரெக்ட். பட் என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி அலாங் தி கன்வர்ஜென்ட் ஓஷானிக் பிளேட் பவுண்டரிஸ்ன்றாங்க. கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் நடக்காது. ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டை விட்டு டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல புதுசா மோல்டன் மேக்மா வெளியில வந்து அது வல்கானிக்கோ அல்லது மிட் ஓஷனிக் ரிஜஸையோ ஃபார்ம் பண்ணி அந்த பிளேட்டை நகர்த்தி ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ டைவர்ஜென்ட் நடக்கிற இடத்துல தான் நடக்குமே தவிர கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல நடக்காது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 ஒன்லி. இது என்னன்றதை பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ், ரெண்டு பிளேட்டும் ஒன்னை விட்டு ஒன்று விலகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? மோல்டன் மேக்மா, ஆஸ்தனோஸ்பியர்ல இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா மேல நோக்கி வர ஆரம்பிக்கும். மேல வர 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 அதோட டெம்பரேச்சர் லோவர் ஆகுமா?
டெம்பரேச்சர் குறையறதுனால அந்த molten magmatic material is getting solidified into rocks. அப்படி ராக்கா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அந்த மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் இருக்க அந்த 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 ஃபால்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ராக்கு அயன் காம்பனன்ட்ஸை உள்ள வச்சிருக்கும். அப்போ அந்த அயன் காம்பனன்ட்ஸ் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆயிருக்குமா? அப்போ இந்த ராக் ஃபார்ம் ஆக போகும்போது எர்த்தோட சவுத்து போல் மேலேயும் நார்த்து போல் கீழேயும் இருக்கிற பட்சத்தில் இது இப்படி அலைன் ஆயிருக்கும். ஆனால் இந்த அப்வெல்லிங்ன்றது ஒரு தடவை மட்டும் நடக்கிறது கிடையாது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூஸாக நடக்க நடக்க இந்த ராக்கு ஃபர்தராக இந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகும், புதுசாக ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். அப்போ புதுசா ஒரு ராக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான மெட்டீரியல் வெளியில வர 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 ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டர் ராக்கு சைட்ல போய்கிட்டே இருக்கும். அப்ப இது டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டிஃப்ரெண்டான மேக்னெட்டிக் பொலாரிட்டி அடிப்படையா வச்சு ஃபார்ம் ஆனுச்சுன்றத ஓஷன் ஃப்ளோர்ல போயிட்டு ஒவ்வொரு ராக்கோடைய ரேடியோமெட்ரிக் டேட்டிங்கை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது. அப்போ இந்த என்டையர் கான்டினென்ட்ஸோடைய ஸ்ப்ரெட்டுக்கும் அந்த கான்டினென்ட்ஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகல, அந்த கான்டினென்ட் இஸ் பார்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ். இந்த டெக்டானிக் பிளேட்ஸோடைய ஸ்ப்ரெட்டிங்கு, அது நடக்கக்கூடிய மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல இருந்து நடக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டிங்கு, அதுதான் காரணம்ட்டு இந்த தியரி மூலியமா நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஆல்ஃபிரட் வெக்னர் தவற விட்ட எல்லா விஷயமுமே கடற்கடியில தான் இருக்கு. அதை அடிப்படையாக தியரி ஃபர்தரா அப்சர்வேஷன்ஸ் நடக்க நடக்க புது தியரிஸ் ஃபார்ம் ஆயிட்டு வருது. அப்போ இந்த தியரி படி இந்த கொஸ்டின்ல ஒன்லி ஆன்சர். ஓகேவா? தென் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் seafloor spreading. அதோடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? The rocks of the oceanic crust near the oceanic ridges. oceanic ridgesனாலே என்னது? டைவர்ஜென்ஸ் நடக்க ரெண்டு ஓஷனிக் பிளேட் டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய மிட் ஓஷனிக் ரிட்ஜஸை தான் ஓஷனிக் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். The rocks of the oceanic crust near the oceanic ridges are much younger than the rocks of the continental crust. ஏன்னா எப்பயுமே கான்டினென்டல் கிரஸ்ட்டை கம்பேர் பண்ண போது ஓஷியானிக் கிரஸ்ட் வந்து யங்கராக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு கண்டினியூஸ் டெக்டானிக் டிஸ்டர்பன்சஸ். ஏன்னா ஓஷியானிக் கிரஸ்டோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸிலி இட் வில் பி கெட்டிங் டிஸ்டர்ப்டு பை தி மோல்டன் மேக்மா விச் இஸ் பிரசன்ட் இன் தி ஆஸ்தனோஸ்பியர். அப்போ ஆஸ்தனோஸ்பியரில் இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா ரொம்ப தின்னராக இருக்கக்கூடிய ஓஷியானிக் கிரஸ்ட்டை ஈஸியாக பிரேக் பண்ணி புது புது ராக்ஸை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஓஷன் ஃப்ளோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ராக்ஸை விட யங்கராக தானே இருக்கணும். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்ட். வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? The ages of the rocks as one moves away, the ages of the rocks increases as one moves away from the crest of the mid-oceanic ridges. அதை தானே Paleomagnetism தியரியில் போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஒரு mid-oceanic ridgesல ஒரு ராக் இருக்குதுன்னா அதுதான் இருக்கிறதுல யங்கர் ராக்கா இருக்கும். அப்போ அந்த ராக்கு ஃபர்தரா புது ராக் வர வர இது டிஸ்பிளேஸ் ஆகி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆஸ் தி டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் தி மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் டு தி கான்டினென்டல் மார்ஜின்ஸ் த ஏஜஸ் ஆஃப் தி ராக்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்டு. அதை தான் seafloor spreading தியரியில் நம்ம சொல்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஒன்னா தான் இருந்திருக்கும். அவர் யார் சொன்ன மாதிரி? ஆல்ஃபிரட் வெக்னர் சொன்ன மாதிரி. ஆனா இந்த கான்டினென்ட்ஸ் மட்டும் தனித்தனியா மூவ் ஆகல. அவர் சொன்ன காரணத்துப்படி கான்டினென்ட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி டெக்டானிக் பிளேட்ஸ். அந்த டெக்டானிக் பிளேட்டுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த டைவர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல வெளியில வரக்கூடிய ராக்ஸ் எல்லாமே இந்த மார்ஜின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுதான் மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் என்ன பண்ணும்? ஃபர்தரா டெவலப் ஆக ஏற்கனவே பக்கத்துல இருக்கிறது இப்ப தனியா விலகி போய்கிட்டே இருக்குமா? இப்படி விலகி போக இந்த சீ ஃப்ளோர் ஆனது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சீ ஃப்ளோரோடைய ஸ்ப்ரெட்டிங்கோடைய ரிசல்டன்டா தீஸ் டூ கான்டினென்ட்ஸ் ஆர் கெட்டிங் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர், நாட் the continent per se separating from each other. அப்ப இத மெஷர் பண்ண இது எப்படி தெரிய வருது? உள்ள போயிட்டு இந்த கிரஸ்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராக்ஸோடைய ஏஜஸையும் மினரல் காம்போசிஷனையும் அதனுடைய பொலாரிட்டியும் செக் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அங்க இருந்து கான்டினென்ட்டுக்கு பக்கத்துல போக ஏன்னா ஏற்கனவே ஃபார்ம் ஆன ராக்கு இங்க தானே இருக்கும்.
அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனது இங்க இருக்கும், இப்போ புதுசா ஃபார்ம் ஆனது இங்க இருக்கும். ஸோ தி ஏஜஸ் ஆஃப் தி ராக் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் as we move from crest to margins of the continent. இதுதான் seafloor spreading theory. ஓகேவா? ஸோ அப்போ கன்வெக்ஷனல் continental drift theory, Paleomagnetism theory, convectional current theory, seafloor spreading theory, இது எல்லாத்தோடைய கல்மினேஷனா நம்ம கிராண்டியரா பார்க்க போற தியரி தான் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி. அப்ப அதை அடிப்படையை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரஸ்டல் போர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டெக்டானிக் பிளேட்ஸும் எப்படி மூவ் ஆகுது, அது மூவ் ஆகிறதோடைய ரிசல்டண்டா என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகுது, அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாமே என்னென்ன மாற்றங்களுக்கு என்னென்ன மாற்றங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அந்த மாற்றங்கள்னால என்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எர்த்தோடைய ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றதோடைய ஒரு கலெக்டிவ் நாலேஜ் தான் ஜியோமார்ஃபாலஜி. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததோடைய ஒரு கலெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிளேட் டெக்டானிக்ஸை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 76 என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் பிளேட் மூவ்மெண்ட்டை பண்றாங்க, இன்னொரு பக்கம் அது என்ன மாதிரியான மார்ஜின்னு கேட்குறாங்க. கன்வர்ஜென்ட் அப்படின்னாலே என்னது, ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டோட மோதுறது. அப்போ மோதுற இடத்துல ஒரு பிளேட்டு கண்டிப்பா இன்னொரு பிளேட்டோட டென்சரா இருக்கிற பட்சத்துல டென்சர் பிளேட் வில் சப்டக்ட் பிலோ தி லைட்டர் பிளேட்டா, அப்ப அந்த இடத்துல புது லேண்ட்ஃபார்ம்ஸ் எது கிரியேட் ஆகாது, டிஸ்ட்ரக்ஷன் தான் ஆகும். அப்ப அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் மார்ஜின் சொல்ல மாட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனா புதுசா ஒன்று கிரியேட் ஆகணும். கன்ஸ்ட்ரக்ஷனாலே புது வீடுகள் புது பில்டிங் கட்டுறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதனால கன்வர்ஜென்ட் மார்ஜின்ல டிஸ்ட்ரக்டிவ் மார்ஜின் அல்லது டிஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய மார்ஜின்ஸ் சொல்லுவாங்க. அதே டைவர்ஜென்ஸ்னா என்ன, ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டை விட்டு விலக போகும்போது புதுசா மோல்டன் மேக்மா வெளியில வந்து ஒரு புது லேண்ட்ஃபார்மை கிரியேட் ஆகுது. அப்ப டைவர்ஜென்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் மார்ஜின். இது ரெண்டுமே நடக்காம பேரலா இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம்ல பவுண்டரியில பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ், நோ லேட்ரல், நோ மூவ்மெண்ட் அல்லது நோ கிரியேஷன் ஆர் நோ டிஸ்ட்ரக்ஷன். கன்சர்வேட்டிவ்னா பழமைவாதிகள் நம்ம சொல்லுவாங்க, அந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் மார்ஜின்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஒன்லி ஒன் பேர். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு பிளேட்டு ஒன்றை விட்டு ஒன்று விலகுனுச்சுன்னா, ரைட், இந்த ரெண்டு பிளேட் ஒன்றை விட்டு ஒன்று விலகுனுச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய இது சப்போஸ் இட் டு பி ஏ ஓஷானிக் பிளேட். ரெண்டு ஓஷியானிக் பிளேட் ஒன்றை விட்டு ஒன்று விலகுனுச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில வந்து இங்க ரிட்ஜஸை ஃபார்ம் பண்ணும், அதனால கன்ஸ்ட்ரக்டிவ் மார்ஜின். இதே ரெண்டுமே கான்டினென்டல் பிளேட்டா இருந்துச்சுன்னா ஒன்னை விட்டு ஒன்று விலகுனுச்சுன்னா ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அதே ரெண்டு பிளேட் ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகுதுன்னா டெஃபினட்டா ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டு கீழே சப்டக்ட் ஆகும். அப்ப சப்டக்ட் ஆக போகும்போது some portion of this plate is again entering into the original magmatic region of asthenosphere. அப்ப அந்த இடத்துல பிளேட் தன்னுடைய ஒரு பகுதியை இழக்குது, டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்போ இது டிஸ்ட்ரக்டிவ் மார்ஜின். இதே வந்து சைடா இது 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 வந்து ஒன்னோட ஒன்று மோதுது, இது ஒன்றை விட்டு ஒன்று விலகி போகுது. ஆனா இங்க வந்து பேரலா முன்னையும் பின்னையும் மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா எந்த மாற்றமும் பெருசா இருக்காது. அதனால இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் மூணு விதமா பிளேட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ், கான்டினென்ட் ஓஷன் கன்வர்ஜென்ஸ், ஓஷன் கன்வர்ஜென்ஸ், ஓஷன் டைவர்ஜென்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்ஸ் அடிப்படையை வச்சு தான் ஒவ்வொரு லேண்ட்ஃபார்மும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத நம்ம ஒட்டுமொத்தமா புரிஞ்சுப்போம். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 77. ஸோ அப்படி இருக்க போகும்போது வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜரான பிளேட் மார்ஜின்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த பிளேட் மார்ஜின்ஸோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் என்னென்ன அப்படின்றத இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பசிபிக் பிளேட்டும் அண்டார்டிக் பிளேட்டும் கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு, கன்வர்ஜென்ஸ். நோ, பசிபிக் பிளேட்டும் அண்டார்டிக் பிளேட்ல இருந்து பசிபிக் பிளேட் விலகி வரும், அப்ப அது டைவர்ஜென்ட். ஆப்பிரிக்கன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் டைவர்ஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஆப்பிரிக்கன் பிளேட்ல இருந்து அரேபியன் பிளேட் விலகி வந்திருக்கும், அது டைவர்ஜென்ட் மார்ஜின். யூரேஷியன் பிளேட்டும் பிலிப்பைன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கன்வர்ஜென்ட். ஓகேவா? ஒன்னோட ஒன்று மோதிக்கும். அதே நாஸ்கா பிளேட் மைனர் பிளேட், இது நாஸ்கா பிளேட்டும் சவுத் அமெரிக்கன் பிளேட்டும் டைவர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2 pairs ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஓவரால் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா மேஜரான பிளேட்ஸை நம்ம பிரிப்போம். பசிபிக் பிளேட், நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்றது, அண்டார்டிக் பிளேட், இது எல்லாமே மேஜரான பிளேட்ஸ். ஓகேவா? இந்த பிளேட்ஸ்ல ஒரு பகுதிகள் தான் கான்டினென்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பசிபிக் பிளேட்டும்
பசிபிக் பிளேட் என்ன பண்ணோம்னா இந்த அண்டார்டிக் பிளேட்ல இருந்து விலகி வரும். அப்ப அண்டார்டிக் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் ஒன்னை விட்டு ஒன்று விலகி இந்த என்டையர் பசிபிக் பிளேட்டுமே போய் மேலே கன்வர்ஜ் ஆகும். அப்ப இந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடம் எல்லாமே கன்வர்ஜென்ட் மார்ஜின்ஸ். அதே மாதிரி இந்த நாஸ்கா பிளேட்டு சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட கன்வர்ஜ் ஆகும். இந்த நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் சவுத் அமெரிக்கன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ஒன்னை விட்டு ஒன்று விலகி வரும். இப்போ இங்கே ஒன்னை விட்டு ஒன்று விலகி வர இடத்துல தான் நம்ம என்ன பார்த்துருந்தோம், மிட் ஓஷனிக் ரிஜஸ் பார்த்துருந்தோமா. அப்போ இந்த இடத்துல அட்லாண்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் வேர்ல்டுலயே லாங்கஸ்ட் மிட் ஓஷனிக் ரிட்ஜ், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அரேபியன் பிளேட்டு ஆப்பிரிக்கன் பிளேட்ல இருந்து விலகி போயிருக்கும், டைவர்ஜென்ட் மார்ஜின்ஸ். அப்போ டைவர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும், கன்வர்ஜென்ட் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும், அதே ரெண்டு கான்டினென்டல் பிளேட்ஸ் கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுன்றத அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய என்டையர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸுமே ஐதர் இட் ஹாஸ் பின் கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ரக்டட் ஆர் கெட்டிங் மாடிஃபைடு. அப்போ அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ்ன்றது கண்டினியூஸாக இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸு. டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்க்கான காரணம் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ். அந்த கன்வெக்டிவ் கரண்ட்ஸோடைய பிரசன்ஸ் இன் தி ஆஸ்தனோஸ்பெரிக் ரீஜன் ஆஃப் மோல்டன் மேக்மா. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு கலெக்டிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? Then some question number 78. Which among the following events may be associated with the convergence of two oceanic plates? அப்ப ரெண்டு ஓஷியானிக் பிளேட்ஸ் கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுன்றது தான் கேள்வி. ஃபார்மேஷன் ஆஃப் டீப் ட்ரென்ச்சஸ், ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா ஒன்று கண்டிப்பாக கீழே சப்டக்ட் ஆகி போகும். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் கிரியேட் ஆகுமா? கண்டிப்பாக கிரியேட் ஆகும். இந்த சப்டக்ட் ஆகக்கூடிய ரீஜன்ஸ் தான் இஸ் நோன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ். அப்போ அங்கே டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் இருக்கும், ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் இருக்கும், எர்த்குவேக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஃபார்மேஷன் ஆஃப் வல்கனோஸ் ஆன் தி ஓஷன் ஃப்ளோர். ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்ல கன்வர்ஜ் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கன்வர்ஜென்ட் இருக்கக்கூடிய இடத்துல வல்கனோஸ் கிரியேட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஐலாண்ட் ஆர்க்ஸ், அந்த மார்ஜின்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய இடத்துல கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வல்கானிக் மவுண்டன்ஸை தான் நம்ம ஐலாண்ட் ஆர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே நடக்கும் எங்க ரெண்டு ஓஷியானிக் பிளேட்டு கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த பகுதி என்னது? கான்டினென்டல் பிளேட். இந்த பகுதி என்னது? ஓஷியானிக் பிளேட். இந்த பகுதி ஓஷியானிக் பிளேட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்டினென்டல் பிளேட்டு விலகிற இடத்துல என்ன ஆகும்னா ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆகும் அல்லது பிளாக் மவுண்டன்ஸ் கிரியேட் ஆகும். அதே ரெண்டு கான்டினென்டல் பிளேட்டு ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ஃபோல்டு மவுண்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு கான்டினென்டல் பிளேட்டும் ஒரு ஓஷியானிக் பிளேட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ஓஷியானிக் பிளேட் இஸ் சப்டக்டட் பிலோ தி கான்டினென்டல் பிளேட். அப்போ ஓஷியானிக் பிளேட் தின்னராகவும் இருக்கும், டென்சராகவும் இருக்கும். அது ஆஸ்தனோஸ்பெரிக் ரீஜன்ல சப்டக்ட் ஆக போகும்போது இந்த மோல்டன் மேக்மாவால இந்த பிளேட்டோடைய ஒரு பகுதி மெல்ட் ஆகி இது திரும்ப மேலே ரைஸ் ஆகி மார்ஜின்ஸ் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ்ல வல்கனோஸை கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு ஓஷியானிக் பிளேட்டும் ஒரு கான்டினென்டல் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல கான்டினென்டல் மார்ஜின்ஸ்ல வல்கனோஸும் கிரியேட் ஆகும், ஃபோல்டு மவுண்டன்ஸும் கிரியேட் ஆகும், ஓஷியானிக் இடத்துல இந்த ட்ரென்ச்சஸும் கிரியேட் ஆகும். இதே தான் ரெண்டு ஓஷியானிக் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸுக்கும் பொருந்தும். அப்போ ஒரு ஓஷியானிக் பிளேட் இன்னொரு ஓஷியானிக் பிளேட்டு கீழே சப்டக்ட் ஆக போகும்போது அகைன் இங்கே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில் வந்து எரப்ட் ஆகி வல்கானிக்ஸை கிரியேட் பண்ணுமா? இந்த மார்ஜின்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த வல்கனோஸ் ஸ்ட்ரெச் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதை தான் சேர்த்து ஐலாண்ட் ஆர்க்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த சப்டக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பள்ளம் இருக்குல்ல அதை தான் ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஓஷன் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்ல என்னென்னலாம் கிரியேட் ஆகுமோ அது ரெண்டு ஓஷனுடைய கன்வர்ஜென்ஸ்லையும் கிரியேட் ஆகும். ரெண்டு ஓஷனுடைய டைவர்ஜென்ஸ்ல தான் என்ன நடக்கும்னு பார்த்துருக்கோம். மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அந்த என்டையர் மார்ஜின்ஸ்லையுமே கிரியேட் ஆகிருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இப்படி தான் டிஃப்ரெண்டான பிளேட் மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு டிஃப்ரெண்டான லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஃபுல்லாக கிரியேட் ஆயிருக்கு. Then question number 79. Consider the following statements with respect to
to landforms associated with the tectonic plate margins. Rift valleys are created only along the divergence of two continental plate margins. ஆமா, ரெண்டு கான்டினென்டல் பிளேட் மார்ஜின்ஸ் விலகுச்சுன்னா ரிஃப்ட் வேலிஸும் கிரியேட் ஆகும், பிளாக் மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகும். பட் கொஸ்டின் என்ன, ஒன்லியா? கிடையாது. ரிஃப்ட் வேலிஸ் ரெண்டு ஓஷியானிக் பிளேட்ஸ் பிரியிற இடத்துல மிட் ஓஷியானிக் ரிஜஸும் கிரியேட் ஆகும், ரிஃப்ட் வேலிஸும் கிரியேட் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், trenches and fold mountains may also form along the margins of the oceans and continental plate convergence. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஓஷன் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல மட்டும் தான் ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. ஓஷன் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்லையும் ஓஷன் சைடில் ட்ரென்ச்சஸும் கான்டினென்டல் சைடில் ஃபோல்டு மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகலாம், வல்கானிக் மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் ஃபார் 79 வந்து ஆப்ஷன் பி 2 only. Then question number 80. In which among the major earthquake prone belts of the world the earthquakes and volcanism are associated with the tectonic plate divergence? இந்த இடத்துல நல்லா கவனமா பார்க்கணும். இந்த மூணு ரீஜனுமே is known for earthquakes and volcanism. அதுலயும் எஸ்பெஷலி இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட் தான் கிட்டத்தட்ட 65% ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ்க்கும் எர்த்குவேக்ஸுக்கும் முக்கியமா இருக்கக்கூடிய பகுதி. ஆனா கொஸ்டின் என்னன்னா, எர்த்குவேக்குக்கோ வல்கானிசத்துக்கோ ப்ரோனா இருக்கிறது என்னன்னு கேட்கல. எர்த்குவேக்குக்கோ வல்கானிசத்துக்கும் ப்ரோனா இருக்கக்கூடிய ரீஜன் டைவர்ஜ் இருக்கக்கூடிய ரீஜனா இருக்கணும். அப்ப இதுல ஆன்சர் வந்து இதுவும் கன்வர்ஜென்ட், மிட் கான்டினென்டல் பெல்ட் கன்வர்ஜென்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட், அந்த மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் கிரியேட் ஆகக்கூடிய மிட் அட்லாண்டிக் பெல்ட் தான் டைவர்ஜென்ஸ் நடக்கிறதுனால வரக்கூடிய வல்கானிசத்துக்கு காரணம். அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? ஆப்ஷன் சி 3 only. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த என்டையர் பசிபிக் பெல்ட்டுமே அண்டார்டிக் பிளேட்ல இருந்து விலகி யுரேஷியன் பிளேட்டு, நார்த் அமெரிக்கன் பிளேட்டு, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டோட கன்வர்ஜ் ஆகக்கூடிய எல்லா பவுண்டரிஸ்லயுமே என்ன நடக்கும்? ஐதர் மேஜரா பார்த்தீங்கன்னா ஓஷன் கன்வர்ஜென்ஸ், இல்லைன்னா ஓஷன் கான்டினென்டல் கன்வர்ஜென்ஸ். ஓஷன் கன்வர்ஜென்ஸ்லையும் சரி, ஓஷன் கான்டினென்டல் கன்வர்ஜென்ஸ்லையும் சரி, வல்கனோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்போ இந்த என்டையர் ரீஜன்லையுமே வல்கனோஸோட பிரசன்ஸ், ஆக்டிவ் வல்கனோஸோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரீஜன் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஹையர் நம்பர் ஆஃப் எர்த்குவேக் ஆக்டிவிட்டிஸ். அதனால தான் இந்த ரீஜனை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க, இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு தெரியும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்றது யுரேஷியன் பிளேட்டோட வந்து கன்வர்ஜ் ஆனதோட ரிசல்டண்டா தான் ஹிமாலயாஸ்ன்ற ஃபோல்டு மவுண்டெயின்ஸே கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன? கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? இந்தியன் பிளேட் யுரேஷியன் பிளேட்டோட மோதிர இடத்துல கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸோட ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டு மவுண்டெயின்ஸோடைய எக்ஸ்டென்ஷனா, ஓகேவா, இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல யுரேஷியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டு கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல மெடிட்ரேனியன் சி ரீஜன் இருக்குல்ல, இந்த மெடிட்ரேனியன் சீலையும் இந்த பெல்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வரும். அதுதான் மிட் கான்டினென்டல் பெல்ட்னு சொல்லுவாங்க. கான்டினென்ட்ஸ்ல கன்வர்ஜ் ஆக போகும்போது ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதனோட எக்ஸ்டென்ஷனே மெடிட்ரேனியன் சீரீஸ்ல வர போகும்போது வல்கனோஸ் கிரியேட் ஆகணுமா? அதனால திஸ் ஜோன் இஸ் நோன் ஃபார் பிரசன்ஸ் ஆஃப் வல்கனோஸ். ஸோ இங்க எப்படி ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனிச்சோ அந்த மாதிரி தான் இங்க வந்து ஆல்ப்ஸ் மவுண்டைன் ரீஜன்ஸ் யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிளேட் பவுண்டரிக்கு சம்பந்தமே இல்லாம மிட் ஆஃப் தி பசிபிக் பிளேட்ல ஹவாயன் ஹாட்ஸ்பாட் இருக்கு, ஹவாயன் வல்கானிக் ஐலண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? ஹாட்ஸ்பாட்னால என்னன்னு பார்த்திருந்தோம் நாம, மேண்டில் ப்ளூம்னால உருவாகி இருக்கக்கூடிய வல்கானிக் ஐலண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 81 நம்ம சொன்னது தான். Which among the following fold mountains have formed as a result of convergence of Eurasian and African plate? யுரேஷியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆனதுனால என்னென்ன மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ஸும் அட்லஸ் மவுண்டெயின்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆண்டிஸ் மவுண்டெயின்ஸ் எங்க இருக்கும்? சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல இருக்கும். ஆனா கேள்வி என்ன? யுரேஷியனுக்கும் ஆப்பிரிக்கன் பிளேட்டோடைய கன்வர்ஜென்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இங்க ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எப்படி இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் யுரேஷியன் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸ் காரணமா இருக்கோ, அதே மாதிரி இங்க ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யுரேஷியன் பிளேட்டும்
ஆப்பிரிக்கன் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸ் காரணமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் அட்லஸ் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் இதே வந்து ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் பிளேட்ல சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ் உடைய வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ஆண்டிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி நார்தன் அமெரிக்கால ராக்கீஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இது எல்லாமே இங்க யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல ரஷ்யாவை பிரிக்கக்கூடிய இடத்துல உரால் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ உரால்ஸு, ஆல்ப்ஸு, ஆண்டீஸு, ராக்கீஸு, ஹிமாலயாஸ் இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபோல்டு மவுண்டன்ஸ். அப்போ இந்த ஃபோல்டு மவுண்டன்ஸ்னாலே மோஸ்ட்லி எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 and 3 only, option C. Then question number 82. Red Sea is created as a result of divergence of Great African Rift Valley ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு கான்டினென்டல் பிளேட்டு டைவர்ஜ் ஆனா ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ரெண்டு கான்டினென்டல் பிளேட்டு கம்ப்ளீட்டா டைவர்ஜ் ஆகி அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஃபால்ட் கிரியேட் ஆகி அதுல ஓஷன் வாட்டர்ஸ் ஆக்குபை பண்ண ரீஜன் தான் இந்த ரெட் சி. அப்ப ரெட் சி இஸ் கிரியேட்டட் as a result of கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட். ஆப்பிரிக்கன் பிளேட்டோடைய ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இந்த ரெட் சியே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். San Andreas fault is created along the transform boundary region of North American and Pacific plate. இது ஒரு எக்ஸெப்ஷன். நார்மலா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியில எந்த லேண்டும் கிரியேட்டிவ் ஆகாது டிஸ்ட்ரக்டிவ் ஆகாதுன்னு பார்த்துருக்கோம்ல, வேர்ல்டுலயே இது ஒண்ணுதான் எக்ஸெப்ஷன். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி இருக்கக்கூடிய ரீஜன்ல ஒரு பெரிய ஃபால்ட் கிரியேட் ஆயிருக்கு, அதுதான் சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல ஓஷன் வாட்டர் ஸ்பில் ஆகி தான் ரெட் சி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்டோட எக்ஸ்டென்ஷனு இன்னும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அந்த ரிஃப்டோடைய ரீஜன்ஸ்ல தான் மவுண்ட் கிளிமாஞ்சாரோ மாதிரியான வல்கானிக் மவுண்டன்ஸோட பிரசன்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட் இருக்குல்ல, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க ஜூவன் டியூ பூக்கா பிளேட்டும் நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகும். ஆனா இது இப்படி வளைஞ்சு வரதுனால இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியா தான் இருக்கும். ஸோ இங்க ஏற்படக்கூடிய கம்ப்ரெஷனும் கீழே இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனும் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸா இதை ஆக்குபை பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸா இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல ஒரு பெரிய ஃபால்ட் கிரியேட் ஆயிருக்கும், அதுதான் சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட். இது ஒரு எக்ஸெப்ஷன். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியில ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகிறது. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. Question number 83. Which among the following mountains can be categorized under volcanic mountain types? இருக்கிறதுலயே இருக்கக்கூடிய நாலுலயுமே எது volcanic type of mountains கேக்குறாங்க. Appalachians is a fold mountain. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், கிளிமாஞ்சாரோ is an example of volcanic mountain. Vosges is an example of block mountains. Fujiyama is an example of volcanic mountain. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 and 4 only. ஓகேவா? ஸோ வல்கானிக் மவுண்டெயின்ஸ் மோஸ்ட்லி கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ்ல இருக்கும், அதனால டைவர்ஜென்ட்ல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி இருக்கக்கூடிய இடத்துல வல்கானோட பிரசன்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இந்த கிளிமாஞ்சாரோ. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய யுரேஷியன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல அந்த கன்வர்ஜென்ஸ் மெடிட்ரேனியன் சி இருக்கக்கூடிய பகுதியில் நடக்க போகும்போது ஆப்வியஸ்லி இட் வுட் லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் மேஜர் வல்கானிக் மவுண்டெயின்ஸ். ஓகேவா? அப்படி உருவானதுதான் இந்த வெசூவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா அப்படின்ற மாதிரி இட்டாலி ரீஜன்ஸ்ல மெடிட்ரேனியன் ஓஷனிக் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய வல்கானிக் மவுண்டெயின்ஸ். அதே மாதிரி இங்க பசிபிக் பிளேட்டு அதனுடைய கன்வர்ஜென்ஸ் வித் யுரேஷியன் பிளேட்டோடைய ரிசல்டண்டா ஃபார்ம் ஆனதா மவுண்ட் ஃபியூஜியாமா இன் தி ஜப்பான் ரீஜன்ஸ், அதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் வல்கானிக் மவுண்டெயின்ஸ். அப்பலேச்சியன்ஸ் வந்து நார்த் அமெரிக்கன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஃபோல்டு மவுண்டைன் செயின்ஸ், ராக்கீஸ் மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி ஓஸ்ஜஸ்ன்றது யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் மவுண்டெயின்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மேஜரான
fold mountain, sorry, volcanic mountains of the world. பார்த்துக்கோங்க. Then question number 89. Recently, the term South Atlantic anomaly, sometimes seen in the news, is related to. இது ஒரு current affairsல இருந்தது. சவுத் அட்லாண்டிக் அனோமலி அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சவுத் அட்லாண்டிக் ரீஜனில் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய எஃபெக்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு 40 to 50 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்குன்றாங்க. அந்த குறைஞ்சிருக்கிற அந்த இன்டென்சிட்டியை தான் நம்ம சவுத் அட்லாண்டிக் அனோமலின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா, வீக்கனிங் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் அ சர்டைன் பீரியட் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில். ஓகேவா, சவுத் அட்லாண்டிக் ரீஜன்ஸில் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய இன்டென்சிட்டி ஒரு ரீசெண்டாக இருக்கக்கூடிய 30-40 இயர்ஸில் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சிருக்கிறத சவுத் அட்லாண்டிக் அனோமலின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 90. Consider the following statements regarding the recently discovered microplate called Malpelo. ஸோ மேஜர் பிளேட்ஸு இருக்குது, அது இல்லாமல் நிறைய 50க்கு மேலே மைக்ரோ பிளேட்ஸ் இருக்குது அல்லது மைனர் பிளேட்ஸ் இருக்குது. அதை ரீசெண்டாக ஒரு மைக்ரோ பிளேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் மேல்பெலோ. அதனோட ப்ரெசன்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க. தே ஆர் பவுண்டட் பிட்வீன் கரீபியன் பிளேட் அண்ட் சவுத் அமெரிக்கன் பிளேட். ஸோ பிளேட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு, பிளேட்ஸோட ப்ரெசன்ஸ் ஒரு ஐடியா இருந்தாலே நம்ம கெஸ் பண்ணலாம். கரீபியன் பிளேட்னா இந்த கரீபியன் ஐலண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் இருக்கக்கூடிய மெக்சிகோக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய பிளேட்டு. They are found along the borders of the Ecuador and Colombia. அப்போ ஈக்வடார் அண்ட் கொலம்பியான்றது சவுத் அமெரிக்காவுடைய நார்த் வெஸ்டர்ன் போர்ஷன்ல இருக்கிறது. கரீபியன் பிளேட்ன்றது ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது. அப்போ மோஸ்ட்லி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டுமே ஆன்சர் தெரியலனாலும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ இந்த மேல்பெலோ பிளேட்டோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த காக்கோஸ் பிளேட்டு, நாஸ்கா பிளேட்டு, சவுத் அமெரிக்கன் பிளேட், இந்த 3 பிளேட்டோடைய கன்வர்ஜிங் பாயிண்ட்ல தான் இந்த மேல்பெலோ பிளேட்ன்ற மைக்ரோ பிளேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, கரீபியன் பிளேட் இங்கே மேலே இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 91. Consider the following statements regarding the recently discovered continent Zealandia. அண்டர் வாட்டர்ல ஒரு பெரிய கான்டினென்ட்டை என்னோட எக்ஸிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஜீலாண்டியா. இட் இஸ் மோஸ்ட்லி சப்மர்ஜ்ட் அண்டர் வாட்டர் அண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அலாங் தி பவுண்டரிஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியா, பசிபிக் அண்ட் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். கரெக்ட். த பார்ட் ஆஃப் தி ஜீலாண்டியா அபவ் வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே நியூசிலாந்து அண்ட் நியூ கலிடோனியா ரீஜன்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டோட சேர்ந்தது ஃபார் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு தி submerged larger continent called as Zealandia. அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. இந்த ஜீலாண்டியாவுடைய சப்மர்ஜ்டு போர்ஷன்ஸ் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட இந்த நியூசிலாண்டும் நியூ கலிடோனியா இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் அடியில் பார்த்தீங்கன்னா 94% பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ல இருக்கு. அப்போ இது ஒரு தனி செப்பரேட் கான்டினென்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதை தான் நியூலி identified continent where 94% of its area were submerged under the water. அப்போ வாட்டருக்குள்ளார ஒரு எலிவேட்டட் ரீஜன், ஓஷன் பாட்டமா அதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. வாட்டருக்குள்ளார ஒரு எலிவேட்டட் ரீஜன், அந்த எலிவேட்டட் ரீஜனுடைய எக்ஸ்டென்ஷன் டு தி அவுட்டர் சர்ஃபேஸா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூசிலாண்டும் நியூ கலிடோனியாவும் இருக்கு. ஓகேவா, ரைட். Then question number 92. What is common to the islands known as Azores, Ascension, Saint Helena and Tristan da Cunha? இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். ஓகேவா, அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ மிட் ஓஷனிக் ரிட்ஜஸோட எக்ஸ்டென்ஷன் இங்க இருந்து நார்த் அமெரிக்கா வரைக்கும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல மேல அசோர்ஸ் ஐலாண்ட் இருக்கும், அசென்ஷியான், செயின்ட் ஹெலினா, ட்ரிஸ்டான் டா குன்ஹா. இது எல்லாமே மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல. மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்னா என்னது? கடல் கடியிலே இருக்கும். ஆனால் சில ரீஜன்ஸ் அந்த ரிட்ஜஸோட எக்ஸ்டென்ஷன் will extend up to the surface of the water. Surface of the water வாட்டருக்கும் மேலே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடிய இடத்துல அது வல்கனோஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
ஏன்னா கண்டினியூஸாக வல்கானிக் எரப்ஷன் வந்துகிட்டே இருந்து அது வல்கனோஸாவே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு 4 முக்கியமான வல்கனோஸ் தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஓகேவா? Then consider the following: Arabian plate, Indo-Australian plate, Indo-Australian New Zealand plate, Nazca plate, Caucasus plate, Pacific plate, Caroline plate. இதுல எதெல்லாம் மைனர் பிளேட்னு கேட்டிருக்காங்க. அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பசிபிக் பிளேட் மேஜர் பிளேட்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் மேஜர் பிளேட், இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிட்டாலே மிச்சம் இருக்கிறது எல்லாமே மைனர் பிளேட்ஸ் தான். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் என்னது? ஒன்லி கொடுத்திருக்கக்கூடிய 6ல் 2 வரக்கூடாதுன்னா ஒன்லி 4 தான் ஆன்சர். ஸோ நாஸ்கா பிளேட்டு, சாரி கரோலின் பிளேட்டு, பிலிப்பைன் பிளேட்டு, ஜூவன் டி ஃபியூகா பிளேட்டு, காக்கோஸ் பிளேட்டு, நாஸ்கா பிளேட்டு, கரீபியன் பிளேட்டு, இது எல்லாமே ஸ்காஷியா பிளேட்டு, அரேபியன் பிளேட், இது எல்லாமே மைனர் பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ பசிபிக்கு, யுரேஷியன், இண்டோ ஆஸ்திரேலியன், நார்த் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கன், ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, இது எல்லாமே மேஜர் பிளேட்ஸ். ஸோ மேஜர் பிளேட்ஸ் என்னென்ன, மைனர் பிளேட்ஸ் என்னென்ன, இந்த மேஜர் பிளேட்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபோல்டு மவுண்டெயின்ஸு, வல்கானிக் மவுண்டெயின்ஸு, இம்பார்ட்டன்ட் ட்ரென்ச்சஸ்ஸு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 94. Which among the following is not an intrusive volcanic landform? So intrusive அப்படின்னா நம்ம மோல்டன் மேக்மால இருந்து, அதாவது மேண்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்து சொலிடிஃபை ஆகி அது ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது ஒரு ராக்ஸா கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் வராமலே இன்டீரியர் ஆஃப் தி ரீஜனுக்குள்ளாரையே அது சொலிடிஃபை ஆகி ராக்கா கன்வெர்ட் ஆகிடலாம். கரெக்டா? அப்படி ராக்கா கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அது இன்ட்ரூசிவ் லேண்ட்ஃபார்ம்னு சொல்லுவோம். வெளியில வந்துட்டு எக்ஸ்ட்ரூசிவ் லேண்ட்ஃபார்ம். அப்போ இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது இன்ட்ரூசிவ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எதுனா கிராட்டர். கிராட்டர்ன்றது எக்ஸ்ட்ரூசிவ் லேண்ட்ஃபார்ம். ஸோ வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸோடைய டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சில்ஸ், அதாவது ஹரிசாண்டல் லெவல், ஹரிசாண்டல் ஷேப்டு லேண்ட்ஃபார்ம்ஸ், அதாவது ஹரிசாண்டல் ஷேப்டு லேண்ட் ஒரு சொலிடிஃபைடு பார்ட்டிகல்ஸ் வித்தின் தி வல்கானிக் ரீஜன்ஸை சில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறத டைக்கும்போம். ஒரு டோம் ஷேப்டு இருந்தால் லேக்கோலித்துன்னு சொல்லுவோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு வல்கானோஸ் இருக்கக்கூடிய இடத்துல வல்கனோஸோடைய பாட்டம்ல வித்தின் தி சர்ஃபேஸ்குள்ளாரே இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் உருவாயிடும். பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிராட்டர்ஸு, ஒரு கிராட்டர்னா கிராட்டர் லேக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியில வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்மை எக்ஸ்ட்ரூசிவ் லேண்ட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி கிராட்டர். இன் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அ ரிவர் கோர்ஸ் டஸ் ஆக்ஸ்பவ் லேக் ஃபார்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரிவரோடைய ஆரிஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டெயின்ஸில் இருக்கும். அப்போ அந்த ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டெயின்ஸில் ஆரிஜினேட் ஆகி அது மவுண்டெயினோட ஸ்லோப்ஸ் வழியாக வந்து ஒரு பிளெயின் ரீஜனை கடந்து கடைசியாக கடலில் போய் சேரும். அப்போ அதனோட ஆரிஜினேஷன்ல இருந்து ரிவர் மவுத் ரீஜன் சொல்லி கடல்ல போய் சேர்ற வரைக்கும் அந்த ரிவருடைய ஸ்டேஜஸை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பாங்க. யூத் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், ஓல்டு ஸ்டேஜ்னு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் தி ரிவருடைய ஃப்ளோலையுமே வெவ்வேறு லேண்ட்ஃபார்ம்ஸ் அதனோட அசோசியேட் ஆயிருக்கும், அது கிரியேட் பண்ணும். அப்படி ஆக்ஸ்பவ் லேக்குன்றதும் ரிவரோட கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஃபார்ம் தான். அந்த லேண்ட்ஃபார்ம் எந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஓல்டு ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகணும், பட் மெச்சூர் ஸ்டேஜ்லையும் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? போத் பி அண்ட் சி. அப்போ ஆக்ஸ்பவ் லேக்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் தி மெச்சூர் ஸ்டேஜ் ஆஸ் வெல் அஸ் ஓல்டு ஸ்டேஜ். இப்போ ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸோ அல்லது ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ்லையோ ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகி ஸ்லோப்ஸில் வந்ததுன்னா அது எங்கர் ரிவராக இருக்கும், அதனுடைய ஃப்ளோ ரொம்ப எரோசிவாக இருக்கும். ஸோ டீப் வேலி கட்டிங்ஸ் அது கிரியேட் பண்ணும். ஏன்னா அது ஸ்லோப்பில் வந்துட்டு இருக்கோம், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம், அதனால நல்லா எரோஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் வாட்டர் ஃபால்ஸ், ரேப்பிட்ஸ், இந்த மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் அது வந்து கடைசியாக லேண்டில் வந்து சேர்ந்துருச்சு, பிளெயின் ரீஜன்ஸுக்கு, ஃபுட் ஹில்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது மலையில் வந்துட்டு இருந்த வேகத்திலே போக முடியாது, அது வளைஞ்சி நெளிஞ்சு தான் போயாகணும். அப்போ வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எரோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். ரன்னிங் வாட்டர் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் ஆஃப் எரோஷன் நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ இந்த ரன்னிங் வாட்டரை எரோட் பண்ண அது எரோட் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் அது கேரி பண்ணிட்டே போகும்ல,
அப்போ அது கேரி பண்ணிட்டே போகும்போது அந்த கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எரோடட் மெட்டீரியல்ஸை டெபாசிட் பண்ணிட்டு இதனோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போக போக சில இடத்துல இந்த ரொம்ப வளைஞ்சி கடைசியா இந்த பெண்டு மட்டும் லெஃப்ட் ஆஃப் பண்ணி அகெயின் ரிவர் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அப்படி லெஃப்ட் ஆஃப் பண்ணக்கூடிய இந்த கிரசன்ட் ஷேப்டு வாட்டர் பாடிஸ் தான் நம்ம ஆக்ஸ்போ லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி ஓல்டர் ஸ்டேஜில் நிறைய டெபாசிட்ஸை ஒரு ரிவர் கேரி பண்ணிட்டு போகும்போது அதை வந்து ஃபைனலாக ஓஷனுடைய ரீஜன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது தூக்கிட்டு போக முடியாமல் ரிவரே தன்னுடைய ஒரு போர்ஷனை கட் ஆஃப் பண்ணிட்டு புது கோர்ஸாக கிரியேட் பண்ண போகும்போது ஃபார்ம் ஆகிறது தான் ஆக்ஸ்போ லேக்ஸ். இட் கேன் பி கிரியேட்டட் இன் போத் மெச்சூர் as well as ஓல்டு ஸ்டேஜஸ். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 96. Which among the following is our fluvial erosional landforms? ஓகேவா? ஃப்ளூவியல்னா வாட்டர் பாடியால எரோட் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேன்யான்ஸும் ரிவர் டெரேசஸும் எரோஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ். லெவிஸ்ன்றது ரிவர் கோர்ஸ்ல அதை எரோட் பண்ணியிருக்கக்கூடிய ராக்கி பார்ட்டிகல்ஸ் அண்ட் சாண்ட் பார்ட்டிகல்ஸை சைடில் டெபாசிட் பண்ணிட்டே போகும். அப்படி அந்த டெபாசிட் பண்ணிட்டு போறது தான் லெவிஸ் ஆர் நேச்சுரல் லெவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம், எரோஷன் லேண்ட்ஃபார்ம் கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 3 ஒன்லி. ஸோ ஒரு ரிவரோடைய கோர்ஸில் ரைட், ஒரு ரிவரோடைய கோர்ஸில் அது போகக்கூடிய ரீஜனில் சைடில் லேட்ரல் கட்டிங் மூலியமா கேன்யான்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ரிவரோடைய பெட்லேயே சின்ன சின்ன டெரேசஸாக ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஃபார்ம் எரோட் பண்ணப்பட்டு கிரியேட் ஆகிருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளூவியல் ரிவர் ரன்னிங் ரிவர்னால எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ்னால கிரியேட் ஆகிருக்கக்கூடிய புது லேண்ட்ஃபார்ம்ஸ். ஆனால் இந்த ரிவரே வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது அதுக்கு நடுவில் அதனோட டெபாசிஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்ல, இந்த டெபாசிஷனல் பார்ட்ஸ் ஆஃப் தி எரோடட் மெட்டீரியல்ஸ் தான் நேச்சுரல் லெவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நேச்சுரல் லெவிஸ் ஆர் பார்ட் ஆஃப் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளூவியல்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 97. Arrange the following water erosion types from younger to mature stages. ஸோ ரிவர் வந்து எப்படி யூத் ஸ்டேஜ்லேருந்து ஓல்டு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோமோ அந்த மாதிரி எரோஷனையும் வாட்டர் எரோஷனையுமே யங்கர் ஸ்டேஜ்லேருந்து ஓல்டர் ஸ்டேஜ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எரோஷன் வந்து ஒரு ரிவர் ஒரு ரெயின் ட்ராப்னால ஃபஸ்ட்டு ஒரு மழைத்துளி வந்து லேண்டில் பட்டு அதை சின்ன லெவலில் அந்த சாயில டிஸ்டர்ப் பண்ணி எரோட் பண்ணுச்சுன்னா அது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எரோஷன், அது ஸ்பிளாஷ் எரோஷன் சொல்லுவாங்க. அப்புறம் கண்டினியூஸாக வாட்டர் ட்ராப்லிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்க அது கலெக்டிவாக சேர்த்து ஒரு ஷீட்டே எரோட் பண்ணும், அது ஷீட் எரோஷன். தென் அதுக்கு நடுவில் அது நிறைய பிரான்ச்சஸாக கிரியேட் பண்ணி சின்ன சின்ன கால்வாய்களாக கிரியேட் பண்ணும், அது ரில் எரோஷன். ஃபைனலாக அதுவே ஒரு ரிவர் மாதிரி ஒரு டீப் அண்டர் கட்டிங் ஏற்படுத்தி ஒரு லார்ஜர் எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஏற்படுத்தும். இது வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆஃப் ரில் எரோஷன், கல்லி எரோஷன் சொல்லுவாங்க. அப்போ யூத் டு ஓல்டர்னா ஸ்பிளாஷு, ஷீட்டு, ரில்லு, கல்லி. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஒரு ரிவர் வாட்டர் பட்டு ஸ்பிளாஷ் பட்டு தெரிக்கிறதானே ஸ்பிளாஷ்னு சொல்லுவாங்க. தெரிக்கிறதுனால சின்னதாக எரோஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். அப்படி அது எரோட் பண்ண மெட்டீரியல் எல்லாம் ஒரே சாயில் க்ரீப்னு சொல்ற மாதிரி அது ஒன்று போல நகரும், அது ஷீட் எரோஷன். அப்புறம் இதில் வாட்டரோடைய அக்யூமுலேஷன் அதிகமாக அது நிறைய கால்வாய்களையும் பிரான்ச்சஸையும் கிரியேட் பண்ணும், அது ரில் எரோஷன். இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அது ஒரு ரிவர் மாதிரியே ஃப்ளோ ஆக போகும்போது தட் வில் பி கால்ட் அஸ் கல்லி எரோஷன். ஓகேவா? இது எல்லாமே இரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் டியூ டு வாட்டர். ஓகேவா? அதை தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 98. An estuary is a partially enclosed coastal water body containing brackish water, typically fed by one or more rivers and having an open connection to the open sea. இது வந்து எஸ்டூரிக்கான ஒரு டெஃபினிஷனாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? An estuary is a partially enclosed coastal water body. அதாவது ரிவர்ன்றது கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் வாட்டர், ஓஷன்ன்றது கம்ப்ளீட்டா சலைன் வாட்டர். இப்போ இந்த ஓஷனும் ரிவரும் மீட் ஆகக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல ரிவர் வாட்டருடைய எக்ஸ்டென்ஷன் அதே மாதிரி ஓஷன் வாட்டருடைய இன்ட்ரூஷன், இது ரெண்டுமே மீட் ஆகக்கூடிய அந்த பிராக்கிஷ் வாட்டர் பகுதிகளை தான் எஸ்டூரிஸ்ன்னு சொல்லுவாங்க, முகத்வாரங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
Second statement, deltas are characterized by their triangular shape and are created through the accumulation of alluvial deposits at the river mouth. இதுவும் அதேதான். ரிவர் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான எரோட் பண்ண மெட்டீரியல்ஸோடைய டெபாசிட்ஸையும் ஃபைனலாக கடலில் போய் சேர்க்க போகும்போது அதனால் தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால அது கடற்கரை பகுதிகளிலேயே செடிமெண்ட் பண்ணி அது தனியாக பிரான்ச்சஸாக பிரிஞ்சு போய் கடலில் கலக்கும். அப்படி இருக்கிறத டெல்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆன்சர் போத் 1 and 2 கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நாட் கரெக்ட்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ நாட் கரெக்ட்னா என்னது? நெய்தர் 1 nor 2. ஓகேவா? ஸோ கரெக்ட் கேட்டிருக்காங்களா, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்களா, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களான்னு தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா தெரிஞ்ச ஆன்சரையே தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஜெனரலா ஒரு கோஸ்டல் ரீஜன் வந்து கடலோட கம்பேர் பண்ண போகும்போது சப்மர்ஜ்டு கோஸ்டலாகவும் இருக்கலாம், எமர்ஜென்ட் கோஸ்டலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு கோஸ்டல் ரீஜன், இது கடல்னு வச்சுக்கோங்க. இது கடலாக இருக்குன்னா சில டைம் இதுவே வந்து கடல் சீ லெவலோட ஒரு எமர்ஜென்ட்டாக இருக்கும். இப்படி எமர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே உள்ள போய் சப்மர்ஜ் ஆகி சீ லெவலை விட கம்மியாக இருக்குன்னா இந்த பகுதிகளில் எஸ்சுரிஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ சப்மர்ஜென்ட் நடக்கக்கூடிய சப்மர்ஜ்டு பிளெயின் ரீஜன்ஸ்ல எஸ்சுரிஸ் ஃபார்ம் ஆகும். எமர்ஜ் ஆகிருக்கக்கூடிய பகுதிகளில் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரிவர் இப்படி வந்து தானே கடல்ல சேரணும். வரப்போகும்போது இப்படி ஒரு மேடை ஏறி தான் கடலில் போகும்போது அது கொண்டு வந்திருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு அது போய் கடலில் சேர போகிற இந்த டெபாசிட்ஸ் தான் அலுவியல் டெபாசிட்ஸ். இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் இஸ் ரிச் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். அதனால தான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே டெல்டாஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். ஏன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் எமர்ஜென்ட் இன் நேச்சர். Western coastal plains are alternatively submergent in nature, so they are known for estuaries and backwaters or lagoons. So கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ்டூரிஸ் அண்ட் லகூன்ஸ் இருக்கும். தமிழ்நாடு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே டெல்டாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எமர்ஜென்ட் லேண்ட்ஃபார்மில் டெல்டாஸும் சப்மர்ஜென்ட் லேண்ட்ஃபார்ம்ஸில் எஸ்டூரிஸும் ஃபார்ம் ஆகும். அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். Question number 99. Consider the following statements regarding karst topography. இந்த அண்டர்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய limestone topography தான் karst topography ன்னு சொல்லுவாங்க. Stalactite is an erosional landform which hangs on the roof of this cave. Stalagmite is a depositional landform which rises up from the cave floor. Yes, stalagmiteன்றது ஒரு elevated depositional landform. Stalactiteன்றது ஒரு hanging landform within the cave. ஹேங்கிங்கும் எலிவேட்டடும் கரெக்ட். ஆனால் போத்துமே டெபாசிஷனல். ஓகேவா? ஸ்டலாக்டைட்டும் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம், ஸ்டலாக்மைட்டும் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். அதாவது கால்சியம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது லைம்ஸ்டோன் டோப்போகிராஃபியில் அந்த கால்சியம் கால்சைட் டெபாசிட்ஸா அண்டர் கிரவுண்டு கேவ்ஸில் இப்படி டெபாசிட் ஆகிருக்கும். அது வந்து மேலே இருந்து டெபாசிட் ஆகி தொங்கிட்டு இருக்கும். இப்படி தொங்கிட்டு இருக்கிறது, ஹேங்கிங்காக இருக்கிறது ஸ்டலாக்டைட். சம்டைம்ஸ் அது கீழே விழுந்து அது எமர்ஜ் ஆகி வரும். கீழே விழுந்து எமர்ஜ் ஆகிறது எல்லாமே ஸ்டலாக்மைட்ஸ். இது ரெண்டுமே டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் தான். போத் ஆர் பார்ட் ஆஃப் கார்ஸ்ட் டோப்போகிராஃபி. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 100. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். Isthmus is a narrow passage of water connecting two large water bodies like seas and oceans. Whereas a strait is a narrow strip of land joining two land masses. இது அப்படியே உல்டாவா கொடுத்துருக்கு. ஈஸ்துமஸ்க்கான டெஃபினிஷன் இது, ஸ்ட்ரைட்டுக்கான டெஃபினிஷன் இது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? நெய்தர் 1 nor 2. ரைட்டா? ஸோ இப்போ ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்றது ஸ்ட்ரைட்டு. இப்போ பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஸ்ட்ரைட். அதுதான் இங்க என்னது? பார்க் ஸ்ட்ரைட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரெண்டு பெரிய லேண்ட்மாஸ், நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் ஈஸ்துமஸ். இந்த இடத்துல என்னது? பனாமா, ஈஸ்துமஸ் ஆஃப் பனாமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு இன்டர்சேஞ்சிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து நெய்தர் 1 nor 2. தென் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூனிவர்ஸும் ஜியோமார்ஃபாலஜியும் பார்த்துறோம். அப்போ இந்த ஜியோமார்ஃபாலஜியை அடிப்படையாக வச்சு இந்தியன் ஃபிசியோகிராஃபி எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6.
Consider the following statements with respect to India. The Tropic of Cancer passes through only 10 states. இந்த மாதிரி latitude position பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க யூபிஎஸ்சியில். The Indian standard meridian passes through only 5 states. Yes, Indian standard meridian சொல்லக்கூடிய 82.5 degree eastern meridian வந்து 5 states வழியா தான் பாஸ் ஆகுது. இது கரெக்ட். பட் இது வந்து 10 ஸ்டேட் கிடையாது, 8 ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா பாஸ் ஆகுதுன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்டு மிசோரம். இந்த 8 ஸ்டேட்ஸில் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது, 10 கிடையாது. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கருக்கு, ஒரிசா. ஓகேவா? ஜார்க்கண்ட் கிடையாது, சத்தீஸ்கரும் ஒரிசாவும். ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, இந்த 5 ஸ்டேட்ஸும் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் சொல்லக்கூடிய 82.5 டிகிரி ஈஸ்ட் மெரிடியன் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 7. ஆரவள்ளி ரேஞ்சஸ் பாசஸ் த்ரூ விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? இந்த காம்பினேஷன்லையும் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஆரவள்ளி ரேஞ்ச் வந்து மோஸ்ட்லி டெல்லியில், ராஜஸ்தானில் இருக்குன்னு நமக்கு மோஸ்ட்லி தெரியும். ஹரியானா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, குஜராத்லேயும் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் 4 ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஆரவள்ளி ரேஞ்சஸ். ஓகேவா? ஸோ ஆரவள்ளி ரேஞ்சு குஜராத்தில் ஆரம்பித்து ராஜஸ்தானில் பாஸ் ஆகி டெல்லி அண்ட் ஹரியானா வரைக்கும் 4 ஸ்டேட்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ ஹில்ஸும் அதனுடைய ரீஜன்ஸோட காம்பினேஷனும் யூபிஎஸ்சி கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? மைக்கால் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் ரேஞ்ச், கைமூர் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சாத்புரா ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே மாறி இருக்கு. மைக்கால் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சாத்புரா ரேஞ்ச், கைமூர் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் விந்தியன் ரேஞ்ச். ஓகேவா? இதில் ராஜ்மஹால் ஹில்ஸ் சோட்டநாக்பூர் பிளாட்டியூ ரீஜனில் தான் இருக்கு. மிகிர் ஹில்ஸ் கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ ரீஜன்ஸில் தான் இருக்கு. கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ ஆர் ஷில்லாங் பிளாட்டியூ is part of Peninsular Plateau. Northeastern region இருந்தாலும் it is geographically part of Peninsular block. ஓகேவா? So the answer for this question is only 2. அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஹில்லி ரீஜன்ஸ் அதனுடைய பொசிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கால் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சாத்புரா ரேஞ்ச், கைமூர் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் விந்தியன் ரேஞ்ச். கைமூர் மேலே, சாத்புரா கீழ், ஐ மீன் மைக்கால் கீழே. ஓகேவா? அதே மாதிரி மிகிர் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ ரீஜியன். இந்த டாஃப்லா, அபோர், மீஷ்மி ஹில்ஸ், பட்கைபம் இதெல்லாமே பார்த்துக்கணும். காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ். ராஜ்மஹால் ஹில்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சோட்டநாக்பூர் பிளாட்டியூ ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் மேப் பேஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 9. India's only active volcano, the Barren Island, is also the only confirmed active volcano in South Asia. இந்தியாவுடைய ஒன்லி volcano Barren Islandன்றது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பட் சவுத் ஏஷியாவில் இதுதான் ஒன்லி ஆக்டிவ் volcano. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நார்கொண்டம் ஐலாண்ட் இஸ் அ டார்மண்ட் volcano in India. ஆமாம், பேரன் ஐலாண்ட் வந்து ஆக்டிவ் volcano, நார்கொண்டம் ஐலாண்ட் வந்து டார்மண்ட் volcano. அண்ட் ஆல் தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஆஃப் வல்கானிக் ஆரிஜின். தப்பு. ஏன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன்ஸ் வந்து பார்ட் ஆஃப் வல்கானிக் ஆரிஜின். ஆனால் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் எல்லாமே கோரல் ஆரிஜின், கோரல் ரீவ்ஸ், அது எஸ்பெஷலி அட்டால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெச்சூர் ஸ்டேஜஸ் ஆஃப் கோரல்ஸோடைய லெஃப்ட் அவுட் ஐலாண்ட்ஸ் தான் நம்மளுடைய லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, இந்தியன் பிளேட்டு யுரேஷியன் பிளேட்டு கன்வர்ஜ் ஆனதுனால கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல நம்மளுக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த ஹிமாலயாஸோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸ்ல வருது. அப்ப பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸ்ல வர போகும்போது அதே வந்து ஓஷன் கன்வர்ஜென்ஸ் ஆயிடுமா? அப்ப ஓஷன் கன்வர்ஜென்ஸ்னா வல்கானிக் மவுண்டன்ஸ் கிரியேட் ஆகுமா? அந்த வல்கானிக் மவுண்டன்ஸ் தான் வெளியில சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகி அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாமே வல்கானிக் ஆரிஜின். அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் சுமத்ரா, ஜாவா, இந்தோனேஷியா ரீஜன்ஸ் வரைக்கும் அந்த பிளேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே இந்த சைடு லக்ஷதீப் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா அது எல்லாமே இந்த ரீயூனியன் ஐலாண்டோட குரூப்ஸ் கீழே கோரல் ஆரிஜின்ஸாக இருக்கும்.
Okay va? So the answer for this question is A1 only. Right? Then question number 10. So Andaman and Nicobar regions la இருக்கக்கூடிய important peaks வச்சு கேட்டிருக்கு. So இதில் பார்த்தீங்கன்னா Saddle Peak is present in North Andaman, Mount Diavolo Middle Andaman, Koyab South Andaman, Mount Theuler Great Nicobar. நாலுமே கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். All 4 is the answer. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். Saddle Peak, Diavolo, Koyab, Mount Theuler. எல்லாமே நாலுமே இம்பார்ட்டன்ட் மவுண்டைன் பீக்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் ரீஜன்ஸ். இதில் என்னன்னா நிக்கோபாரில் என்ன இருக்குது, அந்தமானில் என்ன இருக்குன்னாச்சும் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். மவுண்ட் தியூலர் வந்து நிக்கோபாரோடது, மீது எல்லாமே அந்தமானோடது. ஓகேவா? இதில் சேடல் பீக்ன்றது இட் இஸ் அ நேஷனல் பார்க் ஆல்சோ. தென் கொஸ்டின் நம்பர் 11. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 8 டிகிரி சேனல். இந்த லாஜிக்லையும் UPSC கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷதீப் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 9 டிகிரி சேனல். இந்த 8 டிகிரி சேனல் 9 டிகிரி சேனல்னா என்னது? 8 டிகிரி லாட்டிடியூட், 9 டிகிரி லாட்டிடியூடுன்றது அர்த்தம். தென் லக்ஷதீப் அண்ட் மால்தீவ்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 10 டிகிரி சேனல். ஸோ அட்லீஸ்ட் இந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியலனா கூட இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சதர்ன் மோஸ்டாக இருக்கிறது மால்தீவ்ஸ். கரெக்டா? அப்போ மால்தீவ்ஸ் சதர்ன் மோஸ்டாக இருக்குன்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் தானே அதுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போ 8 டிகிரி சேனலும் 10 டிகிரி சேனல்னா மேல இருக்கணும். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் செப்பரேட்டட் பை 10 டிகிரி சேனல், whereas லக்ஷதீப் அண்ட் மால்தீவ்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 8 டிகிரி சேனல். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 only. இது UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் செப்பரேட்டட் பை 10 டிகிரி சேனலா என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல்லா பார்த்தோம்னா இப்போ அந்தமான்லயே சவுத் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறது டன்கன் பேசேஜ். அந்தமானி நிக்கோபாரி பிரிக்கிறது 10 டிகிரி சேனல். இதுக்கும் கீழே தான் 8 டிகிரி சேனல் வரும். எது? மால்தீவ்ஸும் மினிகாயும் பிரிக்கிறது. மினிகாயும் லக்ஷதீப்பையும் பிரிக்கிறது 9 டிகிரி சேனல். 8, 9, 10 இப்படி மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா கீழே இருந்து தானே லாட்டிடியூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 48. Consider the following statements with respect to Himalayan mountains. The rocks of the trans-Himalayan regions contain fossil-bearing marine sediments. என்ன சொல்றாங்க? இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? கரெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல, அதாவது லாரேஷியாவும் கோண்டுவானாவும் பாஞ்சியால இருந்து பிரிய போகும்போது அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஓஷன் பாடிஸ் கவர் ஆயிருக்குமா? அந்த ஓஷன் பாடி தான் டெட்டிசி. இப்படி லாரேஷியாவும் கோண்டுவானாவுக்கும் நடுவுல இருந்த ஓஷன் பாடி தான். அப்ப இந்த ஓஷன் பாடி இல்லைன்னா நிறைய மரீன் டெபாசிட்ஸ் அதுல ஏற்கனவே இருந்திருக்குமா? இந்த மரீன் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இந்தியன் பிளேட் போய் யுரேஷியன் பிளேட்டோட கன்வர்ஜ் ஆகுது. அப்போ இப்படி இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆக போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மரீன் டெபாசிட்ஸ் எல்லாமே ஸ்குவீஸ் அவுட் ஆகி பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஹிமாலயாஸ் ஆர் யங்கர் ஆக்டிவ் ஃபோல்டு மவுண்டைன் ரீஜியன்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ லார்ஜர் மரீன் டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கர் மவுண்டைன்ஸ் கிடையாது. அது ரொம்ப ஃப்ரெஜைலான மவுண்டைன்ஸ். அதனால தான் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட்ஸு, எர்த்குவேக்ஸ் இதெல்லாம் ஹிமாலயாஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. They are having weak flexible geological structures which are indicated by the presence of gorges, V-shaped valleys, rapids and waterfalls. இது எல்லாமே என்னது? ஒரு ரிவர் யங்கர் ஸ்டேஜ்ல எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ்னால கிரியேட் பண்ணக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ். அப்போ இந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டேபிள் மவுண்டெயின்ஸ்ல ரிவர்ஸ்னால இவ்வளவு ஈஸியாக எரோட் பண்ண முடியாது. ஆனா மரீன் டெபாசிட்ஸ் மாதிரியான லூசன்ட் மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்ல ரிவர்ஸ் ஈஸியா எரோட் பண்ண முடியும். அதனாலதான் யூ கேன் ஃபைண்ட் ஆல் ஆஃப் தீஸ் V-shaped valleys, rapids, waterfalls in larger numbers in the Himalayan regions when compared to the other stable mountains of the peninsular regions. So both of these statements are correct. ஓகேவா? இது எல்லாமே ஹிமாலயாஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையா வச்சு கேட்ட கேள்வி. ரைட்? Then question number 49. Consider the following statements. The extension of the Arunachal Himalayas takes a syntaxial bend.
அரௌண்ட் நங்கா பர்பாத் ரீஜன் வேர் தி ரிவர் பிரம்மபுத்திரா ஃப்ளோஸ். எஸ், இப்போ இந்தியன் பிளேட்டு யுரேஷியன் பிளேட்டோட வந்து மோத போகும்போது அதனோட ஒரு எண்டில் ஒரு பெண்டும் இன்னொரு எண்டில் இன்னொரு பெண்டும் இருக்கு. அது ரெண்டையும் தான் சின்டாக்சியல் பெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்டாக்சியல் பெண்டு ஏற்படக்கூடிய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய சின்டாக்சியல் பெண்டு ஏற்படக்கூடிய இடத்துல வழியாக தான் பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ளார என்டர் ஆகும். அது வரைக்கும் நேபாளில் பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகிட்டே வந்துட்டு கரெக்டாக அருணாச்சல் பிரதேசில் உள்ள என்டர் ஆகும். அந்த என்டர் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறது நங்கா பர்பாத் கிடையாது, நம்ச பர்வா. ரைட், நம்ச பர்வா. ஸோ வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய பாமிர் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்டாக்சியல் பெண்டுக்கு பேர் தான் நங்கா பர்பாத். ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல அருணாச்சல் பிரதேஷ் ஹிமாலயத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சின்டாக்சியல் பெண்டு நடக்கிறதுக்கு பேர் நம்ச பர்வா. இந்த நம்ச பர்வா வழியா தான் பிரம்மபுத்திரா ரிவர் என்டர்ஸ் இன்டு இந்தியா. ஓகேவா? அதே மாதிரி தி ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஹிமாலயாஸ் இஸ் டிக்ரீசிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நார்தன் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை நோக்கி போக போக ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே தான் வித்தும். த ஆவரேஜ் வித் ஆஃப் ஹிமாலயாஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட்டில் வித்தும் சரி ஹைட்டும் சரி அதிகமாக இருக்கும். ஈஸ்டை நோக்கி போக 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 ஹைட்டும் சரி வித்தும் சரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், ஆப்ஷன் பி ஒன்லி. ஓகேவா? Then question number 50. Consider the following statements regarding peninsular blocks. The entire peninsular region is known for its stable, rigid landforms, correct, and is not subjected to any of the tectonic activity. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏற்கனவே ஒரு கொஸ்டின்லேயே இருக்கு. இப்போ பெனின்சுலர் ரீஜன்ஸ்ன்றது இட் இஸ் பார்ட் ஆஃப் கோண்டுவானா லேண்ட். நம்மளுடைய பெனின்சுலர் பிளாக்ன்றது ஒரிஜினலாக லாரேஷியா அல்லது கோண்டுவானான்னு ரெண்டாக பிரிஞ்ச சதர்ன் லேண்ட்மாஸோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பெனின்சுலர் லேண்ட்மாஸ். இது சதர்ன் சவுத்துல இருந்து ஈக்குவட்டாரை கிராஸ் பண்ணி போய் யுரேஷியன் பிளேட்டோட கன்வர்ஜ் ஆனதோட ரிசல்டன்ட்டாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் இந்தியா இருக்கு. பட் ஒரிஜினலி இட் வாஸ் பார்ட் ஆஃப் கோண்டுவானா லேண்ட். அப்போ கோண்டுவானா லேண்டோட ஒரு பகுதியா இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்ஸா இருக்குதுன்றது கரெக்ட் தான். பட் அது எந்த விதமான டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா டெக்கன் டிராப்ஸோட ஃபார்மேஷனே என்னன்னு பார்த்தோம், வல்கானிக் ஆக்டிவிட்டி இதனால தானே பார்த்தோம். அப்போ does not subjected to any of the tectonic activity என்றது தப்பு. Second statement, the northeastern parts of the peninsular India are separated by Malda fault in West Bengal from the Chotanagpur plateau. இது correct. ஓகேவா? So answer for this question is option B 2 only. ஓகேவா? So இப்போ இந்த entire peninsular blockமே ரைட்டா? ஸோ நமக்கு பெனின்சுலார் பிளாக் அப்படின்றது ரெண்டு வகையா டிவைட் ஆகும். எதை பொறுத்து? விந்தியா சாத்புரா ரேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த விந்தியா சாத்புரா ரேஞ்சஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் சொல்லுவோம். மால்வா பிளாட்டியூ, பந்தல்கந்த் பிளாட்டியூ, பாகல்கந்த் பிளாட்டியூ, அமர்காண்டக் பிளாட்டியூ, சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ. இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்த்து டெக்கன் பிளாட்டியூஸ். ஸோ அதுல தான் ஒரு பகுதிகளா இந்த டெக்கன் பிளாட்டியோடைய ஆரிஜினேஷன் என்னன்னு பார்த்தோம். ஃபால்ட் கிரியேட் ஆகி அதுல இருந்து வல்கானிக் ஆக்டிவிட்டி, ஹாட் ஸ்பாட் வல்கானிக் ஆக்டிவிட்டி மூலியமா இந்த என்டையர் டெக்கன் பிளாட்டியோவே கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு ஃபிஷர் வல்கானிசம்னு சொல்லுவாங்க. இது யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. டெக்கன் பிளாட்டியூஸ் ஆர் ஃபார்ம்ட் as a result of ஃபிஷர் வல்கானிக் எரோஷன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ராங். இந்த சோட்டாநாக்பூர் பிளாட்டியூவும் கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷில்லாங் பிளாட்டியூ இருக்கக்கூடிய ரீஜனையும் எதை வச்சு பிரிஞ்சிருக்குன்னா நடுவில் இருக்கக்கூடிய மால்டா ஃபால்ட்டை வச்சு தான் பிரிஞ்சிருக்கும். இந்த மால்டா ஃபால்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்மளுடைய கங்காவுடைய ரிவர் சிஸ்டமும் பிரம்மபுத்திராவுடைய ரிவர் சிஸ்டமும் என்ட்ரி ஆகி ஃபைனலா சுந்தர்பன்ஸ் ரீஜியன்ஸ்ல பே ஆஃப் பெங்காலோட போய் கலக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் எலிவேட்டட் ரீஜன்ஸா இருக்கும், ஹிமாலயாஸும் எலிவேட்டட் ரீஜன்ஸா இருக்கும். இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி தான் நமக்கு என்னது, கிரேட் பிளைன் ரீஜியன்ஸ். இந்த கிரேட் பிளைன் ரீஜன்ஸ்ல தான் ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸும் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸும் கம்ப்ளீட்டா ஃப்ளோ ஆகி அதனோட எரோஷனல் டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 51. Which among the following two rivers borders the Kuman Himalayas? இப்போ ஹிமாலயாஸை நார்த் டு சவுத் வரைக்கும் நம்ம பிரிச்சிருப்போம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்,
கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ் அல்லது லெசர் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்ஸ். அதே மாதிரி ஹிமாலயாஸோட எக்ஸ்டென்ஷனை வெஸ்ட் டு ஈஸ்டும் பிரிச்சிருப்பாங்க. அப்ப வெஸ்ட் டு ஈஸ்ட் பிரிச்சிருக்காங்கன்னா அந்த பிரிக்கிறதுக்கு பார்டர்ஸை இம்பார்ட்டன்டான ரிவர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ரிவர்ஸோடைய 2 ரிவர்ஸோடைய பார்டர்ஸ் அடிப்படையை வச்சு ஹிமாலயாஸை 4 பிரிச்சிருப்பாங்க. அப்படி குமான் ஹிமாலயாஸ்ன்றது எந்த 2 ரிவருக்கு நடுவில் இருக்கிறதுன்றதா கேள்வி. சட்லஜ் அண்ட் காளி, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஹிமாலயாஸை பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஹிமாலயாஸ், இண்டஸுக்கும் சட்லஜுக்கும் இடைப்பட்ட ஹிமாலயாஸை பஞ்சாப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. சட்லஜுக்கும் காளிக்கும் இடைப்பட்டது குமான் ஹிமாலயாஸ். காளிக்கும் தீஸ்தாக்கும் இடைப்பட்டது நேபாள் ஹிமாலயாஸ். தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராவுக்கும் இடைப்பட்டது அஸ்ஸாம் ஹிமாலயாஸ். ஸோ நார்த் டு சவுத் எப்படி ஹிமாலயாஸை ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்ஸ்னு பிரிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆஃப் தி ஹிமாலயாஸ் இஸ் செப்பரேட்டட் பை தீஸ் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் தான் இந்த 4 ஹிமாலயாஸ்க்குமே பார்டர்ஸா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 52. Consider the following statements. Karevars are thick deposits of glacial clay which are useful for saffron cultivation. Yes. காஷ்மீர் ரீஜன்ஸ்ல, காஷ்மீர் வேலி ரீஜன்ஸ்ல கிளேஷியர்ஸ்ன்றதும் டெபாசிட்ஸை கொண்டு வருமா? கிளேஷியர்ஸ் எரோஷனும் பண்ணும், டெபாசிஷனும் பண்ணும். அப்போ ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய மினரல் டெபாசிட்ஸ் எல்லாத்தையுமே கிளேஷியர்ஸ் கொண்டு வந்து சின்ன சின்ன வேலி ரீஜன்ஸ்ல டெபாசிட் பண்ணி வைக்கும். இப்போ எப்படி பிளெயின் ரீஜன்ஸ்ல அலுவியல் டெபாசிட்ஸ் நம்மளுக்கு ரைஸ், வீட், சுகர் கேன் கல்டிவேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, அந்த மாதிரி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வேலி ரீஜன்ஸ்ல இந்த கிளேஷியல் கிளே டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து சாஃப்ரான் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கிளேஷியல் கிளே டெபாசிட்ஸ்க்கு பேர் தான் காரேவாஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த மாதிரி காரேவாஸ்ன்றது வேலி ரீஜன்ஸ்ல கிளேஷியர்ஸ்னால கொண்டு வந்து டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், புக்யால்ஸ் ஆர் தி கிராஸ்லேண்ட்ஸ் ஃபவுண்ட் அட் தி ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ். எஸ், ஹிமாலயாஸ் நம்மளுக்கே தெரியும் ஹையர் ரீச்சஸ் போக போக ஸ்னோஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் தான் இருக்கும். பட் அதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ஸ்ல சம்மர் வின்டர் அடிப்படையாக வச்சு சம்மர் டைம்ல வந்து ஹையர் ரீச்சஸ்ல ஸ்னோ கவர் வந்து குறைஞ்சி கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ அந்த கிராஸ்லேண்ட்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆக போகும்போது சம் இம்பார்ட்டன்ட் நொமேடிக் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஹுமன்ஸ்ன்ற அடிப்படையில் தன்னுடைய கேட்டில்ஸ், கோட்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் மேய்க்க விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் போட்டியாஸ். அந்த போட்டியாஸ் சம்மர் சீசன்ஸ்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஹையர் ரீச்சஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ்க்கு பேர் தான் புக்யால்ஸ். ஓகேவா? ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ரைட். Then question number 53. Consider the following statements regarding northern plains. ஓகேவா? ஸோ ஹிமாலயாஸ்ல இருந்து மேஜர்லி ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய பெரினியல் ரிவர்ஸ் வருஷம் புறா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா இது எல்லாமே கிளேஷியர்ஸ்ல இருந்து ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸ். வருஷம் புறாமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர்ஸ் கண்டிப்பா எரோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்குமா? அப்படி எரோட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல இருந்து டெபாசிட் பண்ணிட்டு வரும். அப்படி ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல இருந்து கிரியேட் பண்ணிருக்கிறது தான் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸ். இந்த இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸே 4 வகையை பிரிப்பாங்க. அந்த 4 வகையை பிரிக்கிறது அடிப்படையை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. என்னது? Barbers consist of heavy rocks and boulders, whereas Bongar is a region of new alluvium deposits. ஓகேவா? ஸோ பாங்கர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெவி ராக்ஸ் அண்ட் போல்டர்ஸ்ன்றது கரெக்ட். ஆனா பாங்கர்ன்றது ஓல்டர் அலுவியம் டெபாசிட்ஸ், நியூவர் அலுவியம் டெபாசிட்ஸ் கிடையாது. அப்ப நியூவர் அலுவியம் டெபாசிட்ஸ்க்கு பேர் என்னது? காதர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தராய் பெல்ட் ரீஜியன் is a zone of marshy and swampy conditions, correct. And where the river disappears ன்றது தப்பு. தராய் ரீஜன்ல தான் உள்ள போன பாபர் ரீஜன்ஸ்ல உள்ள போன ரிவர் ரீஎமர்ஜ் ஆகி வெளியில வரும். அந்த ரீஎமர்ஜ் ஆகி வரதுனால தான் அது மார்ஷி கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்வாம்பி கண்டிஷன்ஸா இருக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நெய்தர் 1 nor 2. ஓகேவா? ஸோ இப்போ ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் ஸ்லோப்ல வர வரைக்கும் அதால ஈஸியா நிறைய எரோடட் மெட்டீரியல்ஸை கொண்டு வர முடியும். அப்போ சின்னது பெருசுன்னு எல்லாத்தையுமே ஈஸியாக கேரி பண்ணிட்டு வரும். ஆனால் ஒன்ஸ் இது ஃபூட்டில்ஸ், ஏன்னா ஹிமாலயாஸ்லேயே சதர்ன் மோஸ்ட் ஹிமாலயாஸை நம்ம ஷிவாலிக்ஸை தான் சொல்லுவோம். ஷிவாலிக்ஸோட ஃபூட்டில்ஸில் ரிவர்ஸ் வந்து இப்போ பிளைனுக்கு என்ட்ரு ஆயிடுச்சு, சமவெளி பகுதிக்கு என்ட்ரு ஆயிடுச்சு. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இட் கேனாட் கேரி ஆல் தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் எரோடட் ஃப்ரம் தி ஸ்லோப் ரீஜன்ஸ். அப்போ அதில் இருக்கிறதுலே பெரிய பெரிய ஹெவியர்
போல்டர்ஸ் அண்ட் கிராவல்ஸை ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அதான் வெயிட் அதிகம். அப்படி ஹெவி கிராவல்ஸ் அண்ட் போல்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்லயே டெபாசிட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் பாபர். அப்ப இதுல இருக்கக்கூடிய கேப்ஸ்லேயே வரக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் சப்மர்ஜ் ஆயிடும். சப்மர்ஜ் ஆகி கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்ப ரீஎமர்ஜ் ஆகும். ரீஎமர்ஜ் ஆகக்கூடிய இந்த மார்ஷி ஸ்வாம்பிக்கல் ரீஜன்ஸ் தான் தராய் பெல்ட் ரீஜன்ஸ். அப்ப இந்த மார்ஷி ஸ்வாம்பி டெபாசிட்ஸா இருக்கிறதுனால இட் இஸ் குட் ரீஜன் ஃபார் நேச்சுரல் வெஜிடேஷன், ஈவன் அக்ரிகல்ச்சரல் பர்பஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இது வரக்கூடிய ரிவரின் டெபாசிட்ஸ்ல புதுசா வரக்கூடிய டெபாசிட்ஸை காதர்னும், ஏற்கனவே இருக்கக்கூடிய டெபாசிட்ஸை பாங்கர்னு சொல்லுவாங்க. இப்படிதான் 4 விதமா என்டையர் கிரேட் பிளைன் ரீஜன்ஸுமே பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ பாபர், தெராய், பாங்கர் அண்ட் காதர், இது 4 டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஷிவாலிக்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய என்டையர் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸையே நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு ரீஜன்லையும் அப்பர் கங்கா, லோவர் கங்கா, அப்பர் பிரம்மபுத்திரா, லோவர் பிரம்மபுத்திரா, அப்பர் இந்தஸ், லோவர் இந்தஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப கிரேட் பிளைன் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வித்தின் தி கிரேட் பிளைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் neither 1 nor 2. Then question number 54. Conquer are the calcareous deposits found below the older alluvium. இப்போ அந்த ஓல்டர் அலுவியம் சொல்றோம்ல, அதாவது பாங்கர்ன்னு சொல்லக்கூடிய ஓல்டர் அலுவியம்ல நிறைய கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்சியம் டெபாசிட்ஸ்க்கு பேர் காங்கர்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட். அதே மாதிரி சில சலைன் ட்ரையர் ரீஜன்ஸ்ல இருக்கும், ரொம்ப ட்ரையான அரீட் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் டேபிளோடைய பிரசன்ஸ் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா லோவர் வாட்டர் அந்த மேலே இருக்கக்கூடிய ஹீட், லேண்டோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹீட் அண்ட் அரிடிட்டி என்ன பண்ணோம்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை மேலே வந்து கேப்பிலரி ஆக்ஷன் மூலியமா, ப்ரெஷர் அங்கே அது குறைவாக இருக்கிறதுனால கேப்பிலரி ஆக்ஷன் மூலியமா அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ண போகும்போது கீழேருந்து வரக்கூடிய வாட்டர் எல்லாமே சர்ஃபேஸ்க்கு வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும். அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டிஷன்ஸ் லேண்டு மேலே படர்ந்துடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சலைன் எஃப்ளோரசன்ஸ், அந்த மாதிரி சலைன் டெபாசிட்ஸ் இன் தி ட்ரையர் அரிட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு பேர் தான் கொல்லர் ஆர் ரே டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலே மலடாக்கிடும், இன்ஃபர்டைல் ஆக்கிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் both 1 and 2. Question number 55. Marustali is a feature associated with which among the following plains of India? மாருஸ்தாலின்றது ஒரு ட்ரை கண்டிஷன்ல இருக்கக்கூடிய சாண்டி டெபாசிட்ஸ் தான் மாருஸ்தாலி டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ இந்த 4ல் எதுதான் ஆன்சர்? ராஜஸ்தான் பிளைன் ரீஜன்ஸ். அது எஸ்பெஷலி வெஸ்டர்ன் மோஸ்ட் ராஜஸ்தான் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாண்டி டெபாசிட்ஸ் தான் மாருஸ்தாலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் 55 இஸ் ஆப்ஷன் டி. Then now question number 25. Consider the following statements with respect to Peninsular Plateau. They are part of the Gondwana landmass. ஏற்கனவே பார்த்திருக்கோம். They are part of the Gondwana landmass. Hence the rivers in this regions develop shallow valleys. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ கோண்டுவானால இருக்குன்னா ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கரான லேண்ட்மாஸ்ன்னு அர்த்தம். அப்போ அது வழியா போகக்கூடிய இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியான ரீஜன்ல இருந்து உருவாகக்கூடிய ரிவர்ஸ் பெனின்சுலர் பிளாக்ஸை கடந்து தான் போய் பே ஆஃப் பெங்கால்ல கலக்கணும். அப்போ இந்த ரிவரு ஏற்கனவே சீசனல் ரிவர்ஸு, அதுவும் இல்லாமல் இந்த லேண்ட்ஃபார்மும் ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்ஸு. அப்போ இது வழியாக போகக்கூடிய இந்த ரிவர்ஸு ஹிமாலயன் ரிவர்ஸ் மாதிரி டீப் டவுன் கட்டிங் பண்ண முடியாது. ஹிமாலயாஸ்ல வி ஷேப்டு வேலிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அதே மாதிரி பெனின்சுலர் இந்தியாவில் வி ஷேப்டு வேலிஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு லேண்ட்ஃபார்மும் வீக்கு கிடையாது, ரிவரும் ஸ்ட்ராங்கு கிடையாது. அப்போ அது என்ன மாதிரியான வேலிஸ் தான் கிரியேட் பண்ணும்? ஷாலோ வேலிஸ் தான் கிரியேட் பண்ணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the central highlands and Deccan plateau regions are separated through the presence of rift valley. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ தான். ஆனால் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் செகண்ட் பிளாட்டியூவும் பிரிக்கப்பட்டது நர்மதா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ் நம்ம பார்த்துருந்தோமா. நர்மதா அண்ட் சாத்புராஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளாக் மவுண்டைன்ஸ்.
பிளாக் மவுண்டன்ஸ்னால எப்படி கிரியேட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டு கான்டினென்டல் பிளேட்டோட டைவர்ஜென்ஸோட ரிசல்டன்ட்டா பிளாக் மவுண்டன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி விந்தியாவும் சாத்புராவும் கிரியேட் ஆன இடத்துல நடுவுல ஒரு பிளவு ரிஃப்ட் ஏற்பட்டு ஒரு பள்ளத்தாக்கு கிரியேட் ஆயிருக்குமா, அந்த ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ்ல தான் நர்மதா தாப்பி மாதிரியான ரிவர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் the central highlands and Deccan plateau regions are separated through the presence of rift valley னா கரெக்ட். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? both 1 and 2. ஓகேவா? then question number 26. Consider the following statements. The height of both Western Ghats and Eastern Ghats progressively increases towards the south. So வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஜிக்கலா தெரியும். வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பீக் எங்க இருக்கு? ஆனைமுடியில இருக்கு. ஆனைமுடி எங்க இருக்கு? சதர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. அப்ப ஹையஸ்ட் பீக் இருக்கக்கூடிய இடத்துல தானே லாஜிக்கலி ரேஞ்சஸ் உடைய ஹைட் அதிகமா இருக்கும். அப்ப வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் டு சவுத் வர போகும்போது இட் ஹைட் இஸ் கெட்டிங் ப்ராக்ரெசிவ்லி இன்க்ரீஸ்ட். அது ஈஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத்ல இருந்து நார்த் போகும்போது தான் ப்ராக்ரெசிவ்லி இன்க்ரீசஸ். அது எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் காட்ஸ் மோஸ்ட்லி கண்டினியூஸாவே இருக்காது, அது டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக்னு சொல்லக்கூடிய மகேந்திரகிரி பீக் இருக்கு, நார்தன் பார்ட் ஆஃப் தி ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பொருந்தும், ஆனா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு பொருந்தாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The slopes of Western Ghats are comparatively steeper than the Eastern Ghats. கண்டிப்பா. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் அது எஸ்பெஷலி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இன்னும் ஸ்டீப்பரா இருக்கும் கேரளா ரீஜன்ஸ்ல. ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஸ்டீப்பரா இருக்கும், ஆனா ஈஸ்டர்ன் காட்ஸோட ஸ்டீப்பரா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் பி 2 only. Then question number 27. Which one of the following is the correct sequence of hills of Western Ghats starting from south and going towards the north? இதை UPSC கேட்டிருக்காங்க. அதாவது இது ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கேட்டிருக்கோம். அப்போ சவுத் டு நார்த்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சது என்ன? கார்டமமும் பழனியும். ஓகேவா? அட்லீஸ்ட் நமக்கு கார்டமமும் பழனியோட பொசிஷனாச்சும் தெரிஞ்சிருக்கணும். சவுத்துல பழனி வருமா அல்லது சவுத்துல கார்டமம் வருமா? கண்டிப்பா கார்டமம் சவுத்துல தான் வரணும். அப்ப கார்டம் அடுத்தது தான் பழனி வரணும். அப்ப கார்டமம் அடுத்து பழனி வரக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது, இது மட்டும் வராதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதுவும் இல்லாம கார்டமும் பழனியும் வித்தின் தி தமிழ்நாடு. அப்ப அது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கணுமா? அப்ப பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஆப்ஷன்னா இதுவும் வரக்கூடாது. பேரை வச்சு பார்த்தாலே பிலிகிரி ரங்கன்ன்றது தமிழ்நாட்டில் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கார்டமமும் பழனி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி ஒரு ஹில்ஸ் இருக்குமோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ யூ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் தீஸ் டூ. அப்போ பேரை வச்சு கெஸ் பண்ணலாம். ஓகேவா? வேம்பநாடு, குட்டநாடு, இந்த மாதிரியான பேர்ல எங்க இருக்கும்? கேரளால தானே இருக்கும். அப்ப ஆம்பநாடுன்றது கேரளா, பிலிகிரி ரங்கன் கர்நாடகா. அப்ப சவுத் டு நார்த் வர போகும்போது ஆம்பநாடு, கார்டமம், பழனி, அதுக்கப்புறம் தான் பிலிகிரி ரங்கன். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. புரியுதா? ரைட். இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆம்பநாடு ஹில்ஸ், கார்டமம் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், அதுக்கப்புறம் பிலிகிரி ரங்கன் ஹில்ஸ். அதே கொஸ்டின் ஈஸ்டர்ன் காட்ஸ். கொஸ்டின் நம்பர் 28. ஈஸ்டர்ன் காட்ஸை நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ணணும். இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரைட்? அப்ப நார்த் டு சவுத்ன்ற போகும்போது பேரை வச்சு பார்க்க போகும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷேர்வராய்ஸ், ஜவாதி ஹில்ஸ், இதுதான் நம்மள இருக்கு. ஓகேவா? அப்போ ஜவாதி ஹில்ஸ்ன்றது நம்மளுடைய திருப்பத்தூர், ஏலகிரி ரீஜன்ஸ்ல இருக்கிறது, ஜோலார்பேட் ரீஜன்ஸ். ஷேர்வராய்ஸ்ன்றது சேலம் ரீஜன்ஸ்ல இருக்கு. அப்போ வெள்ளூர், திருப்பத்தூர் இதுக்கு அடுத்தது தான் சேலம் வந்து வரணும். அப்ப ஜவாதிக்கு அடுத்தது தான் ஷேர்வராய் வரணும். கரெக்டா? அதே மாதிரி நல்லமலை அண்ட் பால்கொண்டான்றது ஆந்திரால இருக்கிறது. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இது ரெண்டும் வரக்கூடாது. அந்த லாஜிக்ல பார்த்தாலே ஆன்சர் என்னதான் வரணும்? ஆப்ஷன் சி. இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நல்லமல்லா, பால்கொண்டா, ஜவாதி, ஷேர்வராய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல பச்சைமலை, சிறுமலை, பழனி, வர்ஷநாட் ஹில்ஸ்லாம் வந்துடும். கொஸ்டின் என்னது? ஈஸ்டர்ன் காட்ஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் ஆகக்கூடிய ரீஜன் நமக்கே தெரியும், நீல்கிரி ரீஜன்ஸ். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 29.
Consider the following statements regarding Indian coastal plains. The eastern coastal plains are generally submerged in nature, which led to the formation of deltas. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எஸ்டூரிஸும் டெல்டாஸும் ஃபார்ம் ஆகும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் எமர்ஜென்ட் இன் நேச்சர். எமர்ஜென்ட்டா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் நோன் ஃபார் டெல்டாஸ். இது கரெக்ட். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்ல தான் டெல்டாஸ் இருக்கு. ஆனா இட் இஸ் டியூ டு தி எமர்ஜென்ட் நேச்சர், சப்மர்ஜென்ட் கிடையாது. அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்ல இட் இஸ் நோன் ஃபார் எஸ்டூரிஸ். அது கரெக்ட். ஆனா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் சப்மர்ஜென்ட் இன் நேச்சர், நாட் எமர்ஜென்ட் இன் நேச்சர். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. நெய்தர் ஒன் நார் டூ. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டோடைய டிஸ்கஷன் இதோட முடிவுக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட இந்த சிலபஸ்ல உள்ள எல்லா போர்ஷன்ஸையுமே நம்ம கொஸ்டின்ஸ் மூலிமா கவர் பண்ணிட்டோம். இதை நல்லபடியாக புரிஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Yeah.